पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் வியாச பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். 4வது பாதம் கைவல்ய பாதம். கைவல்ய பாதத்தில் நேற்று 15வது சூத்திரம் ஆரம்பிச்சிருக்கோம். 15வது சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 விஷயம் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ சிருஷ்டின்னு நம்ம வேதாந்தத்தில் சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதே வேற விதத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுது. சித்த சாம்யே வஸ்து சாம்யே சித்தபேதாத் தயோர் விபக்த பந்தாக வஸ்து சாம்யே சித்தபேதாத் தயோர் விபக்த பந்தாக. வஸ்து சாமியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வெளியில இருக்கிற வஸ்துக்கள் எல்லா மனிதர்களுக்கும் சமமாதான் இருக்கின்றது. சாமியம் அப்படின்னா சமமா இருக்கிறது. அப்ப எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு வஸ்து சமமா வெளியில இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா என்னது, வேதாந்தத்துல என்ன சொல்லுவோம், அதுக்கு பேரு ஈஸ்வர சிருஷ்டி. ஈஸ்வர சிருஷ்டியில எந்த பேதமும் இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா சித்த பேதாத், ஒவ்வொருத்தரோட சித்தமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட சித்தமும் அநேக விதங்களால் சம்ஸ்காரங்களால் பார்த்தீங்கன்னா வாசித்தம் கலர் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம சித்தம் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பிறந்தது, அவங்க வாழ்ந்த சூழ்நிலை, அவங்க முந்தின ஜென்மங்கள், இது மாதிரி அநேக காரணிகள் இருக்கு. இது எல்லாத்தினாலையும் ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு, விதவிதமான கலர் ஒவ்வொரு சித்தமும். அப்போ ஒரு சித்தம் இன்னொரு சித்தம் மாதிரியே இருக்குமா அப்படின்னா இருக்காது. அப்போ அந்த சித்தத்துல பாத்தீங்கன்னா என்ன விதமான சம்ஸ்காரங்கள் இருக்கோ, பதிவுகள் இருக்கோ, வாசனைகள் இருக்கோ, அந்த விதமா தான் பாத்தீங்கன்னா எதிர்க்க இருக்கிற வஸ்துவை ஒருத்தன் பார்க்கின்றான். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு பாவக்காய் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல பாவக்காய் பிடிக்கவே பிடிக்காது. ஆனா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பாவக்காய் பிடிக்கும், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ ஒரு நல்ல ஒரு மிடில் ஏஜில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்வீட் பிடிக்கவே பிடிக்காது, பாவக்காவா சாப்பிட்ட ஒரு காலம் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ சுகர் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக பிடிக்குது, பாவக்காய் பிடிக்கவே மாட்டேங்குது, ஸ்வீட்டை பார்த்தாவே சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கு. இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காரணம் இருக்குல்ல, சுகர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனாக இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சித்தமும் ஒவ்வொரு விஷயத்தை ஒவ்வொரு விதமா பார்க்கின்றது. ஆனா விஷயம் பாத்தீங்கன்னா இனிப்பு இனிப்பா இருக்கு, கசப்பு கசப்பா இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், எனக்கு இது பிடிக்குது எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு நம்ம ஒப்பீனியன் வைக்கிறோம். பாத்தீங்களா, இந்த ஒப்பீனியன் என்னவோ அது பாத்தீங்க அப்படின்னா ஜீவ சிருஷ்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ வஸ்து ஒன்னாவே இருந்தாலும் சித்தத்துல இருக்கக்கூடிய பேதத்தினால, சித்தத்தோட பேதத்தினால என்ன இருக்கு, இது தனியா இருக்கு இது தனியா இருக்கு, ரெண்டும் பாத்தீங்கன்னா தனித்தனி மார்க்கங்களை உடையதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூத்திரம் சொல்லுது. சித்தத்தோட சிந்தனா மார்க்கம் வேற, வஸ்துக்களோட மார்க்கம் வேற. வஸ்து எப்பவுமே ஒண்ணுதான்.
அதனால தான் நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வர சிருஷ்டி யாருக்குமே துக்கம் கொடுக்காதது. ஈஸ்வர சிருஷ்டி வந்து பாத்தீங்கன்னா சம்சார காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வர சிருஷ்டி வந்து பாத்தீங்கன்னா சம்சாரத்துக்கு காரணம் இல்லை. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜீவர்களுடைய சிருஷ்டி தான் இங்க வந்து சம்சாரத்துக்கு காரணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கப்புறம் அப்படியே மெதுவா வந்துருங்க, பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பாஷ்யம் ரொம்ப முக்கியமான பாஷ்யம் ஆச்சாரியர் சொல்றார். பகுச்சித்த பகுச்சித்த அவலம்பனீபூதம் ஏக்கம் வஸ்து சாதாரணம். பகுச்சித்த அப்படின்னா என்ன அர்த்தம்? அநேக சித்தங்கள். எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கோமோ அத்தனை கோடி மனசு இல்லைன்னா சித்தம் எடுத்து ஒன்னா போட்டுங்க. அத்தனை கோடி மனசுனாலையும் சித்தத்தினாலையும் அவலம்பனீபூதம் ஏக்கம் வஸ்து, ஒரே வஸ்துவை தான் நான் என்ன பண்றேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒரு வஸ்துவை சாமானியமா எல்லாத்துக்கும் ஒரே விதமா இருக்கிற வஸ்துவை நம்ம என்ன பண்றோம், அவலம்பனம் பண்றோம் அப்படின்னா பார்க்கிறோம், அறிகின்றோம், பிடிச்சுக்கு இந்த மனசு போய் பிடிச்சுக்குது. பிடிச்ச மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா தத் கலு ந ஏகச்சித்த பரிகல்பிதம். அப்ப வஸ்து வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற வஸ்து ஒரே வஸ்து, சாதாரணம், எல்லாத்துக்கும் சாமானியமா இருக்கிறது. ஆனா அதை ஆலம்பனம் பண்ணக்கூடிய அதை பிடிச்சுக்கிற மனசு வந்து எத்தனை மனசு அப்படின்னா அநேக மனதுகள் அதை பார்க்குது. பார்த்த மாத்திரத்துல ஒரு கேள்வி வருது, இந்த வஸ்துன்னு நம்ம சொல்றோமே அந்த வஸ்து தற்கலு ந ஏகச்சித்த பரிகல்பிதம். அந்த வஸ்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்தத்தால் பரிகல்பனை செய்யப்பட்டது அல்ல. இப்ப நீங்களோ நானும் வந்து பாத்தீங்கன்னா அதை கல்பனா பண்ணல, எதிர்க்க இருக்கிற வஸ்துவை நம்ம கல்பனை செய்யவில்லை. ஆயிடுச்சா? அப்போ நம்ம கல்பனை பண்ணலைன்னா யாரு கல்பனா பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா ந அப்பி அநேக சித்த பரிகல்பிதம். அது வந்து பாத்தீங்கன்னா அநேக சித்தங்களோட பரிகல்பனையும் இல்லை. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு வெளியில இருக்கிற ஒரு வஸ்துவை கல்பனை பண்ணணுமா அப்படின்னா அப்படியும் இல்லை. ஒரு இண்டிவிஜுவல் பர்சனும் வெளியில இருக்கிற வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா கல்பனை பண்ணவில்லை, சிருஷ்டிக்கவில்லை. நிறைய சித்தங்கள் சேர்ந்தும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்துவை, வெளியில இருக்கிற வஸ்துவை கல்பனை செய்யவில்லை, சிருஷ்டிக்கவில்லை. அப்ப வந்து எதிர்க்க வஸ்து இருக்கே, அந்த வஸ்து யாருனால கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னா சொல்றது கிந்து ஸ்வப்பிரதிஷ்டம். அப்ப அந்த வஸ்து வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாயான்னு சொல்லக்கூடிய திரிகுணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாயையில வந்து பாத்தீங்கன்னா பரிணமிச்சு திரிகுணாத்மிகா மாயா பரிணமிச்சு கடைசியில பஞ்சபூதமா இந்த வஸ்துக்களா வந்து பாத்தீங்கன்னா வெளியில நிற்கிறது. அப்ப இந்த உலகத்துல எந்த வஸ்துவை பார்த்தாலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் திரிகுணம், மாயையில பிரதிஷ்டிதம். மாயை தான், திரிகுணம் தான் மகத்தாச்சு, அகங்காரமாச்சு, தன்மாத்திரையாச்சு, அப்புறம் மனசாச்சு, அதுக்கப்புறம் ஞானேந்திரியம் கர்மேந்திரியமாச்சு, இந்த தேகமா ஸ்தூல பூத்தம் பஞ்சபூத்தமாச்சு, வெளியில இருக்கிற இந்த லோக்கமா பஞ்சபூத்தங்களாச்சு. இந்த பஞ்சபூத்தங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பசுமாடு, அதுக்கப்புறம் மலை, மரம், செடி, கொடி, அப்படி நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ அது எல்லாம் இந்த மாயை தான் என்னாச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பரிணமிச்சு கடைசியில நம்ம பார்க்கிற இந்த உலகமா பரிணமிச்சிருக்கு. அப்ப இந்த உலகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயைக்கு மேல, திரிகுணத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கல்பிதம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இதை வந்து நான் கல்பனை செய்யவில்லை, நீங்க ஒரு சித்தம் கல்பனை பண்ணல, எல்லா சித்தங்களும் சேர்ந்தும் கல்பனை செய்யவில்லை. அப்ப யார் கல்பனை பண்ணிருக்கா? கல்பனை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயையில வந்து பாத்தீங்கன்னா நிலை பெற்று இருக்கு. அதனாலதான் நம்ம சொல்றோம் இதெல்லாம் திருஷ்யம். இதெல்லாம் சொல்லுங்கம்மா. இல்ல நீங்க ரெண்டு எடுத்துங்க. கல்பிதம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து கிரியேட் பண்றதுன்னு வச்சது. இப்போ நம்ம சித்தம் கல்பனா பண்ணுது, கிரியேட் பண்ணுதுன்னு இல்லை, எல்லாம் சேர்ந்து நம்ம கிரியேட் பண்ணணும் இல்லை. அப்ப யாருக்கு கிரியேட் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயையோட பரிணாமத்தினால இந்த வஸ்துக்கள் எல்லாம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா யாரோட மதம்? இது சாங்கிய மதம். யாரோட மதம்? இவங்களோடது. யோகிகள், சாங்கியர்கள் இந்த விதமா சொல்றாங்க. இதே நம்ம வேதாந்தத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாங்கிய மதத்திலையும் யோக மதத்திலையும் ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இல்லை.
யார் படைக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாயாவே சொந்தமாக படைச்சிருது அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, சுதந்திரமான மாயையவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பிரகிருதி தான் இது எல்லாத்தையும் செய்தது அப்படின்னு. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுங்களா உங்களுக்கு, அதான் கீதாவில் வந்து பார்த்தீங்கன்னா 9ல் வந்து 9வது அத்தியாயத்தில் முக்கியமானது, மயா அத்தியக்ஷேன பிரகிருதிக்கு சூயத்தே சச்சராச்சரம் அப்படின்னு ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுது, பரா பிரகிருதி அபரா பிரகிருதி இந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஏதத் யோனினி பூத்தானி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7வது அத்தியாயத்தில் வந்து சொல்லுது. 9வது அத்தியாயத்தில் சொல்லும் போது என்னோட சந்நிதியில இந்த மாயா எல்லாத்தையும் பண்ணது அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நம்ம சொல்ற வேதாந்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் படைக்கிறார், ஈஸ்வரனோட இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாயா. அப்ப யார் படைக்கிறான்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க, ஈஸ்வரன் தான் படைக்கிறாருன்னு நம்ம சொல்லுவோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா சாங்கிய மதம் என்ன சொல்லுது, ஈஸ்வரன்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா சுதந்திரமா மாயையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தை படைக்கின்றது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இதுதான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா கிந்து ஸ்வப்பிரதிஷ்டம் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல. இந்த ஸ்வப்பிரதிஷ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம், இதுதான் படைக்கின்றது, இந்த மாயாவில தான் இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமும் இந்த மாயையில தான் இருக்கின்றது அப்படின்னு சொல்லியாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டனம் பண்றதுக்கு பிரம்மசூத்திரத்தில் 5வது சூத்திரம் இருக்கு, ஈக்ஷதே நாசப்தம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஈக்ஷதே நாசப்தம்னு ஒரு சூத்திரம் பிரம்மசூத்திரத்தில் 5வது சூத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டனமே பண்ணுது. என்னன்னு கேட்டி அப்படின்னா, ஏன்ப்பா ஜடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பா அறிவு இருக்கும், ஜடத்துக்கு எப்படி அறிவு இருக்கும், ஜடமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தெல்லாம் படைக்குது அப்படின்னா அது எப்படி பண்ண முடியும். நம்ம ஏதாவது ஒரு பின்னாடி ஒரு ஆப்ரேட்டர் ஒருத்தர் இருக்கணும்ல, ஒரு அறிவுள்ள ஒரு ஆப்ரேட்டர் இருந்தால் தான் ஃபேக்ட்ரி வந்து மிஷின்லாம் எல்லாமே தன்னால் ஓடும். சரி தன்னால் ஓடும், ரோபோவாக தான் இருக்குது, மிஷினாக தான் இருக்குது, ஆனால் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒருத்தன் இருக்கணும்ல, ஒரு சைத்தன்யம் இருக்கணும்ல. மிஷின் தன்னாலேயே ஓடாது, பின்னாடி ஒரு ஆப்ரேட்டர் ஒருத்தர் கண்டிப்பாக சைத்தன்யமாக இருக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்ஷதே நாசப்தம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரோ ஒருத்தர் ஆசைப்பட்டு இந்த உலகத்தை படைத்தார் அப்படின்லாம் இல்லை. அது மாதிரி வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சப்தங்கள் இல்லை. வேதம் சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, சைத்தன்யமாக இருக்கிற ஈஸ்வரன் படைக்கின்றார், வேற யாரும் படைக்கலை. அப்போ பிரம்மசூத்திரம் 5 எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மாண்டுக்கிய காரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா 1:12 அப்படின்னு ஒன்று இருக்கு, 2:12 ஒன்று போட்டுங்க. மாண்டுக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2:12 சொல்லுது, கல்பயத்யாத்மனாத்மானம் ஆத்மா தேவஸ்வமாயையா சயேவ புத்தியதே பேதான் இது வேதாந்த நிச்சயா. இந்த ஆத்மா என்ன பண்ணிச்சு அப்படின்னா, ஆத்ம தேவன் யார், ஈஸ்வரன். இந்த பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய மாயையை கொண்டு ஸ்வமாயையா மம மாயான்னு கீதால சொல்றாருல, தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தியா அப்படின்றார். தெய்வீகேஷா குணமயி மம மாயான்றார். அப்போ ஈஸ்வரன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய மாயையை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா கல்பயதி, இந்த கிரியேஷன் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் கல்பிக்கின்றார். நீங்க சிருஷ்டிக்கின்றார்னு போடுங்க, இல்லைன்னா கல்பனை பண்றாருன்னு போட்டுங்க. சரி, அந்த கல்பனா பண்றவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாரு அப்படின்னா, கல்பயத்தி ஆத்மனா ஆத்மானம். அவர் என்ன பண்ணார்னா தன்னையே தான் கல்பனை செய்து கொண்டார், தன்னையே வந்து பாத்தீங்கன்னா தான் கல்பனை செய்து கொண்டார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. தன்னையே தான் கல்பனை செய்து கொண்டார். அதனால தான் நான் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல எங்கெல்லாம் உங்களுக்கு சொல்றனோ, சொப்பனம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சிருஷ்டி. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா சொப்பனம் பார்க்குறோமா, தனித்தனியா சொப்பனம் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு சம்ஸ்காரம் இருக்கு, உங்களுக்கு ஒரு சம்ஸ்காரம் இருக்கு. என்னோட சம்ஸ்காரம் உங்க கனவுல வருமா? நீங்க எதை பார்த்தீங்களோ, எதை அனுபவிச்சிங்களோ, எது வந்து உங்க சம்ஸ்காரமா உங்க சித்தத்தில் இருக்கோ அதை தான் நீங்க பார்ப்பீங்க. அப்போ உங்க சொப்பனம் உங்க இண்டிவிஜுவலோடது, என்னோட சொப்பனம் என்னோடது. அப்போ எத்தனை கோடி மனிதர்கள் இருக்காங்களோ அத்தனை கோடி விதமான இண்டிவிஜுவல் சிருஷ்டியா சொப்பனம் சம்பவிக்கும். அதே நேரத்தில் வெளியில இருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனோட சொப்பனம். மனசுல நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம எப்படி நம்ம மனசுன்ற மாயையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து சொப்பனத்தை கிரியேட் பண்றோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் தன்னுடைய மாயையை வச்சுக்கிட்டு என்ன பண்றார், சமஷ்டி வாசனையை வச்சுக்கிட்டு அவர் இந்த உலகத்தை படைக்கின்றார்.
அப்ப வெளியில இருக்கிற ஜாகிரத அவஸ்தையில வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட சொப்பனம், இண்டிவிஜுவல் சொப்பனம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சொப்பனம் இண்டிவிஜுவல். அப்ப வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப வேதாந்தத்துல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்பனா யாரு பண்றா அப்படின்னு கேட்டா ஈஸ்வர கல்பனை தான் இந்த ஜெகத்து அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனாலதான் ஈஸ்வர சிருஷ்டின்னு நம்ம சொல்றோம். அப்ப ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டின்னு வேதாந்தத்துல சொல்றோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, யோகிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் சித்தத்தினால வெளியில இருக்கிற வஸ்துக்கள் கல்பனை செய்யப்படவில்லை. அதுக்கப்புறம் நிறைய பேரோட சித்தத்தினாலையும் வெளியில இருக்கிறது கிரியேட் ஆகிறது இல்லை. அப்ப எங்க யாரு கிரியேட் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயா தான் இதை எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுது. மாயா கிரியேட் பண்றதுக்கு என்ன பேருனா பரிணாமவாதம் அப்படின்னு பேர். மாயை தான் வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி பரிணமிச்சது, மகத்தா பரிணமிச்சது, அகங்காரமா பரிணமிச்சது, பஞ்ச தன்மாத்திரைகளா பரிணமிச்சது, ஞானேந்திரியமா கர்மேந்திரியமா பரிணமிச்சது, மனசா பரிணமிச்சது, அது அப்புறம் பஞ்ச ஸ்தூல பூத்தங்களா பரிணமிச்சது. பஞ்ச ஸ்தூல பூத்தங்கள் வரைக்கும் எல்லாம் வந்து நடந்ததுக்கு பிறகு அதோட மயம்தான் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு வஸ்துக்களும். இப்ப நான் கேட்கிறேன், நம்ம மரம்னு பாக்குறோம். ஒரு மரத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரம் எங்க இருக்கு அப்படின்னா பஞ்சபூத்தம், பஞ்சபூத்தத்துல மரம் இருக்கு. பஞ்சபூத்தம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சபூத்தம் தன்மாத்திரையில பஞ்சபூத்தம் இருக்கு. தன்மாத்திரை எங்க இருக்குன்னு கேட்டா அகங்காரத்துல தன்மாத்திரை இருக்கு. அகங்காரம் எங்க இருக்குன்னு கேட்டா புத்தி தத்துவத்துல அகங்காரம் இருக்கு. புத்தி தத்துவம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயையில இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், மரம் எங்க இருக்கு அப்படின்னா அந்த திரிகுணாத்மிகா மாயையில மரம் இருக்கு. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு எம்மமும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எங்க இருக்குன்னு கேட்டா அந்த திரிகுணாத்மிகா மாயால இது எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் சொல்றான், கல்பனை இல்லை, இண்டிவிஜுவல் பர்சனோட கல்பனையும் இல்லை, அநேக புருஷர்களோட கல்பனையும் இல்லை. இந்த வஸ்துக்கள் எல்லாம் அந்த மாயையின் இடத்துல இருக்கு. அதான் கிந்து ஸ்வபிரதிஷ்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கதம் எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லுது. வஸ்து சாமியை சித்த பேதாத். வஸ்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சமமா இருக்கு. ஒரு மாயா தானே, மாயா அநேகமா இல்ல ஒன்னா, ஒண்ணுதான், ஒரே மாயா, திரிகுணாத்மிகா மாயா, ஒரே ஒரு மாயா. அப்ப ஒரு மாயையில கல்பிக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் அது எப்படி இருக்கு, சமமா இருக்கு. மரம் செடி கொடி மலை எல்லாம், சூரியன் சந்திரன் இந்த உலகம் மொத்தமும் எப்படி இருக்கு, மாயினால செய்யப்பட்டது, எல்லா மனிதர்களுக்கும் சமமாகவே இருக்கு. வஸ்து சாமியே. வஸ்து சாமியே அப்படின்னா வஸ்து எல்லாத்துக்கும் சமமான நிலையில் இருந்தாலும் கூட என்ன பேதம், சித்த பேதாத் அநேகம் பவதி. சித்தத்தோட பேதத்தினால, சித்தம் வந்து பாத்தீங்கன்னா அநேக விதங்களா இருக்கிறதுனால, ஒவ்வொருத்தரோட மனசும் ஒவ்வொரு விதமா இருக்கிறதுனால வஸ்துக்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பலவிதமா பல மனிதர்களுக்கு தெரியுது. நான் இப்போ என்னைக்காவது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஏதாவது கொண்டு வந்து கொடுப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது சாப்பிடும்போது தான் எனக்கு தெரியுது, மனுஷன் இந்த லோக்கத்தில் விதவிதமாக என்ஜாய் பண்ணுறான்ல, என் நாக்குக்கு ஒன்று பிடிக்க மாட்டேங்குது, இதை எப்படா சாப்பிட்றாங்கன்னு இருக்கு. ஒன்று எடுத்து வாயில் வச்சோடனே ஐய இதெல்லாம் போய் மனுஷன் சாப்பிடுவான், இப்படிலாம் இருக்கு, இதை எப்படி ரசிப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் யூடியூப்ல ஏதாவது பார்க்கும்போது இது என்னது அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது, அதை அவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் ஊரில். அப்போ என்ன அர்த்தம்னா, ஏன் நாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டேஸ்ட் இல்லை, அது நல்லவே இல்லை, ஆனால் கோடானு கோடி மக்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக தெரியுது. இந்த டுரியன் ஒரு பழம் இருக்குது மலேசியாவில், ஐயோ அது மாதிரி ஒரு ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லலாம் ஏற்ற மாட்டாங்க, நீங்கள் கொண்டு போக முடியாது. இப்போ இந்தியாவிலே கிடைக்கிது, இதெல்லாம் குற்றாலத்துலலாம் கிடைக்கிது டுரியன்லாம், அவ்வளோ ஸ்மெல்லு, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஆனால் என்ன பண்ணுவோம், அந்த ஸ்மெல்லுக்காகவே நிறைய பேர் அதை என்ன பண்ண மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி ஃப்ரூட்டு, நிறைய பேருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா பிரியமானது. அப்போ இந்த உலகத்தில் இருக்க நிறைய பேருக்கு என்ன இருக்கு அப்படின்னா தனித்தனியான விருப்பு வெறுப்புகள் இருக்கு. அந்த தனித்தனியான ராகத்வேஷம் இருக்கிறதுனால வஸ்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாவே இருந்தாலும் பல பேர் பலவிதமாக ஒரு வஸ்துவை பார்க்கிறார்கள். அதனால தான் சொல்கிறோம், பீப்புள் சி வாட் தே வாண்ட் சி. மனுஷங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வாசனைக்கு ஏற்ற மாதிரி தான் வஸ்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கின்றார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்கிறார், அதை எக்ஸாம்பிளோட சொல்கிறார்.
ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தர்மியா இருக்கார். சின்ன வயசுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான சம்ஸ்காரம் சொல்றோம் நம்ம. கட்டோபனிஷத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா திபிரேத்தி அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரண்யத்திலையும் சொல்றார். 3 விதமான சம்ஸ்காரங்கள் ஒருத்தனுக்கு வேணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அம்மா, மாத்ருமான், அம்மா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் சம்ஸ்காரம் பண்றது ஒரு குழந்தைக்கு. அதுக்கப்புறம் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பதிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா உண்டு பண்றார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3வதா வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார். இந்த 3 பேத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட சித்தம் சம்ஸ்காரம் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா, நல்ல பதிவுகள் உண்டாச்சு அப்படின்னா என்னாகும், அவன் நல்ல பர்ஃபெக்டான பெர்சனா இந்த சொசைட்டியில இருப்பான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து நல்ல அப்பாவும் அம்மாவும் ஆச்சாரியாரும் நல்ல தர்மத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. அவனோட சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா தர்மத்தினால கோட்டிங் ஆயிருக்கு. தர்மத்தோட கோட்டிங் இருக்குன்னு வச்சுங்க. தர்மாபேக்ஷம் சித்தஸ்ய, தர்மத்தோடு சார்ந்து இருக்கிற ஒருத்தனுடைய சித்தமானது வஸ்து சாமிய அபி, எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரீயை நான் பார்க்குறேன். ஒரு ஸ்திரீயை பார்த்த மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சித்தம் நல்ல தர்ம சித்தமாக, அப்பா அம்மா நல்ல எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சித்தம் எப்படி இருக்கும், எல்லாத்துக்கும் ஸ்திரீ தான் தெரியும். எனக்கு எப்படி தெரியுதுன்னா, ஆஹா அந்த ஸ்திரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சோண்டு வேஷம் போட்டு விட்டா எப்படி இருக்கும், அம்பாள் மாதிரி இருப்பாங்கல்ல, ஆஹா என்ன சௌந்தரியமா இருக்காங்க அப்படின்னு நான் என்ன பண்றேன், தேவதையா அம்பாலா நான் வந்து பார்க்குறேன். அதை பார்க்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ளார பரவசம் உண்டாகுது. சுகம் ஞானம் பவதி. ஒரு தர்மியா இருக்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகஞானம் ஒருத்தனுக்கு உண்டாகுது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதர்ம அபேக்ஷம் ததையேவ துக்க ஞானம். சுகம் ஞானம் உண்டாகணும்னு என்னது, சத்துவகுணம் இருக்கும் போது. நல்ல சத்துவ குணத்தோட இருக்கிறவனுக்கு ஒரு ஸ்திரியை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மங்களமா தெரியுது. அதே நேரத்தில் ரஜோகுணம் இருக்கிறவனுக்கு என்ன ஆகுது, அதே அதர்ம அபேக்ஷம். அசுரன் நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல கீதால, அசுர இயல்பு யார்ட்டையாவது இருக்கு, ரஜோகுணம் ரொம்ப பீக்கில் இருக்கு அப்படின்னா அப்பாவும் ஒழுங்கா அம்மா அப்பா ஒழுங்கா சொல்லித்தரல, ஆச்சாரியாரும் ஒழுங்கா சொல்லித்தரல அப்படின்னா டீச்சர்ஸும் சொல்லித்தரல, அப்ப இவனோட இயல்பு வந்து பார்த்தீங்கன்னா அசுர இயல்பா இருக்கு, ரஜோகுணமா இருக்கு அப்படின்னா அதர்ம அபேக்ஷம் ததையேவ துக்க ஞானம். இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா காமம் தான் வந்து உண்டாகும். அந்த ஸ்திரியை பார்க்கும்போது இவனுக்கு மங்கள ஞானம் உண்டாகாது, காமக்ரோதம் தான் உண்டாகும். அதே வந்து பார்த்தீங்கன்னா அவித்யா அபேக்ஷம். இன்னொருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணம் கூட இல்லை, தமோ குணம் ஒருத்தனுக்கு இருக்கு. அப்ப தமோ குணம் இருக்கு அப்படின்னும் போது அவித்யா அபேக்ஷம்னு அர்த்தம், தமோ குணத்தை சார்ந்து ஒருத்தனோட சித்தம் இருக்கு அப்படின்னா மயக்கம் இருக்கு, மோகம் இருக்கு அப்படின்னா ததையேவ மூட ஞானம் பவதி. அந்த ஸ்திரியை பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொண்ணை அடிச்சு போட்டு என்ன பண்ணலாம், நகையெல்லாம் எடுத்துட்டு போயிடலான்னு அவன் ஆசைப்படுவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம், தர்மம் அதர்மம், அதுக்கப்புறம் மோகம். இந்த 3னால வந்து ஒவ்வொருத்தரோட சித்தம் 3 விதமா பேதம் இருக்கு. அதனால ஒரே ஸ்திரியை வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்றான், 3 விதமா 3 பேரும் பார்க்கிறார்கள். இதை சொல்லியாச்சு. சமயக்கு தர்ஷன அபேக்ஷம். ஒருத்தன் இருக்கான், நல்லா வேதாந்தம் படிச்சு எல்லாத்தையும் உதாசீனப்படுத்துறா. இதெல்லாம் வெறும் திருஷ்யம் 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 அப்படின்னு, இது எல்லாம் மாயாமயம் திருஷ்யம் அப்படின்னு ஒருத்தன் பார்க்கறான். குணாதீத்தனா இருக்கான் அப்படின்னு வச்சுங்க. அப்படிப்பட்ட ஞானிக்கு எப்படி இருக்கும், சமயக்கு தர்ஷன அபேக்ஷம். உள்ளத உள்ளபடி பார்க்கிற ஒரு சமயக்கு தர்ஷனம்ன்ற ஞானத்தோடு பார்க்கின்ற ஒரு ஞானிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ததையேவ மாத்தியஸ்தியம் ஞானமிதி. மாத்தியஸ்திய ஞானம்னா என்ன அர்த்தம், உதாசீன பாவம். எது வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷனும் இவன்கிட்ட உண்டாகவே உண்டாகாது. சர்வம் திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம், சர்வம் மாயாமயம் அப்படின்னு உள்ளதை உள்ளபடி பார்க்கிறவனுக்கு என்னாகும், அந்த ஸ்திரீ வந்து பார்த்தீங்கன்னா உதாசீன பாவத்தில் பார்ப்பான், எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லாமல் பார்ப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் சத்துவ குணத்தில் ஒரு பார்வை, ரஜோகுணத்தில் ஒரு பார்வை, தமோ குணத்தில் ஒரு பார்வை, குணாதீத்தனா இருக்கிறவனுக்கு ஒரு பார்வை. இந்த மாதிரி 4 விதமான ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுது. கஸ்ய தத்து சித்தேன பரிகல்பிதம். அப்படி இருக்கும்போது அப்போ 4 பேருக்கு 4 விதமாக இருக்குது அப்படின்னா
இதுல ஒரு சித்தத்தினால கல்பனை பண்ணப்பட்டதுன்றது பொருந்துமா? ஒரு சித்தத்தினால இந்த வஸ்து பண்ணப்பட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சித்தத்தினால பண்ணப்பட்டுச்சுன்னா ஏன்னா எல்லாத்துக்கும் அதுதான் தெரியணும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, 4 விதமா தெரியுது அப்படின்னா இந்த வஸ்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்தத்தால கல்பிக்கப்பட்டது அல்ல. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொல்றார். அடுத்த பேஜுக்கு வந்துருங்க. கஸ்ய தத்து சித்தேன பரிகல்பிதம். அந்த வஸ்து வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சித்தத்தால் கல்பிக்கப்பட்டதாக இருக்கும்? அப்ப என்ன அர்த்தம்? அது ஒரு சித்தத்தால கல்பனை செய்யப்பட்டது அல்ல. அப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சித்தத்தினால கல்பனை பண்ணப்பட்டதா இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒன்னா தெரியணுமே, தெரியல. அப்ப என்ன அர்த்தம்? ஒவ்வொரு சித்தத்துக்கும் ஒவ்வொரு விதமா தெரியுது. ஒரே வஸ்து, ஒரே ஸ்திரீ. இப்ப இந்த ஸ்திரீ எக்ஸாம்பிள் எங்க சொல்லப்பட்டிருக்கு? சாங்கிய காரிக்கால சொல்லப்பட்டிருக்கு. சாங்கிய காரிக்கால தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டது. அதே தான் நம்ம இங்கேயோ நம்ம சொல்றோம். அப்போ ஒரு சித்தத்தினால ஒரு வஸ்து கல்பிக்கப்படலை, அது மட்டும் இல்லை. அது போலவே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தத்தால் கல்பிக்கப்படல அப்படின்னா என்னது? நச்ச அந்நிய சித்த பரிகல்பித்தேன அந்நிய அர்த்தேன அந்நிய சித்த உபராகோ ந யுக்தக. நான் தூக்கி பின்னாடி போட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தத்தினால கல்பனா பண்ணப்பட்டிருக்குன்னு வச்சுங்க. நான் ஒரு வஸ்துவை வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணுறேன். என்னோட சித்தத்தில் பாவக்காய் ரொம்ப டேஸ்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா கல்பனா பண்ணுறேன். அப்போ பாவக்காயோட இயல்பு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பாவக்காயோட இயல்பு நேச்சர் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவக்காய் சூப்பராக இருக்கும். ஃப்ரை பண்ணிங்கன்னா எப்படி தெரியுங்களா இருக்கும். அது இவ்வளோ பெரிய பாவக்காய் வாங்கினேன், crocodile மாதிரியே வந்து வெட்டி விட்டு அதில் நல்ல ஸ்டஃப்டு மசாலா போட்டு பண்ணினீங்க, ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா crocodile மாதிரியே இருக்கும். சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுங்களா? அமிர்தமாக இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வத்த குழம்பு, இந்த புளிக்குழம்பு மாதிரி ஒரு வத்த குழம்பு ஒன்று பண்ணிங்க, டீப் ஃப்ரை, நல்லா என்ன வியாக்கியானம் பார்த்தீங்களா? ஏன் சம்ஸ்காரம். அப்போ நல்லா ஸ்லைஸாக அருந்து அதை நல்ல எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு வத்த குழம்புல போட்டிங்கன்னு வச்சுங்க, வத்த குழம்பு அமிர்தமாக இருக்கும். மோட்சமாவது மண்ணாங்கட்டியா தூக்கி வாரமாக போடுங்க, அந்த வத்த குழம்பே மோட்சம் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி நான் ஒரு கல்பனை பண்ணுறேன்னு வச்சுங்க. இப்போ வந்து என்னோட கல்பனை பாவக்காவை பற்றின இந்த கல்பனை நச்ச அந்நியத்து சித்த கல்பித்தே அந்நிய சித்த பரிகல்பித்தே. என்னோட சித்தத்தில் கல்பனை பண்ணப்பட்ட ஒரு விஷயம் கல்பித்தேன அர்த்த கல்பித்தேன அர்த்தே அந்நிய சித்த. இன்னொரு சித்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அதே மாதிரி பிடிக்குமா? பாவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் கல்பனை பண்ணியிருக்கேன். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கோட சித்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சுகத்தை தரவே தராது. அது வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா பாவக்காவை பார்த்தாவே எரிச்சலாகும். எவன்டா இதெல்லாம் படைச்சது அப்படின்னு ஈஸ்வரன் மேலேயே நமக்கு வந்து நிந்த வரும். எனக்கு அப்படி தான் தோணுது. யாரா இந்த பாவக்காயெல்லாம் படைச்சது, கிரியேட் பண்ணது, அவன் மட்டும் என் கையில் கிடச்சானா அப்படின்னு. ஒரு காலத்தில் என்ஜாய் பண்ண பாவக்காய் இப்போ எனக்கு அப்படியே சத்துரு மாதிரி தெரியுது. பார்த்தாவே அப்படியே கோபம் வருது. இந்த பாவக்காவை பார்த்தா எவன் இந்த மாதிரிலாம் ஒரு பொருளை வந்து ஏன் கிரியேட் பண்ணணும், இவ்வளோ கசப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு. அப்போது ஒரு சித்தத்துக்கு என்ன கல்பனை, சுக கல்பனை பண்ணப்பட்டது. இன்னொரு சித்தத்துக்கு அது என்னவாகிறதுல சித்த உபராகோ ந யுக்தக. இன்னொரு சித்தத்துக்கு பிடிக்கும் என்பது இல்லை. அப்ப கிளியரா தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா, தஸ்மாத் ஆகையினால் வஸ்து ஞானயோர் கிராகிய கிரகண பேத பின்னையோர் விபக்தக பந்தா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிளியரா சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, வஸ்து ஞானத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் இருக்கு. 2 விஷயங்களோட இம்பேக்ட் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிராகியம்னா வஸ்து எதிர்க்க இருக்கிறது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா கிரகணம் அப்படின்னா நம்மளுடைய சித்தமும் நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ். இந்த 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணுது, ஒரு விஷயத்தை பார்க்குது. இந்த ரிசீவ் பண்ணுற விஷயத்திலையும் அறிஞ்சு என்ஜாய் பண்ணுறது இந்த சித்தம். இந்த 2ம் கிரகணம்னு பேர். அதுக்கப்புறம் கிராகியம்னா ஆப்ஜெக்ட். இந்த 2ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2தோட விஷயத்திலையும் விபக்தக பந்தா, இந்த 2தோட மார்க்கமும் தனித்தனியா இருக்கு.
ஒரு சின்ன வயசுல வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணாம இருப்போம். ஒரு வஸ்து பிடிக்கவே பிடிக்காது. அதையே மெதுவா பிராக்டிஸ் பண்ண ஒரு டைம்ல என்ன ஆயிடும், பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்துல பிடிக்காம இருந்தது பிராக்டிஸ் பண்ண என்ன ஆயிடும், பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்ல டேஸ்டா இருக்கே அப்படின்னு உணர ஆரம்பிச்சிருவோம். அப்ப இந்திரியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துல இருந்த இந்திரியம் வேற, பின்னாடி இருக்கிற இந்திரியம் வேற. ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உருளைக்கிழங்கே பிடிக்காது, ஆனா ரிஷிகேஷ் போனதுக்கு பிறகு வேற எதுவுமே கிடைக்கல, அது மட்டும் தான் கிடைச்சது. அப்போ வந்து ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப டேஸ்டா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மனசு வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. உருளைக்கிழங்கு சாப்பிடாதவன் ஒரு உருளைக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பொட்டுட்டவன். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரியங்களா இருக்கட்டும், மனசா இருக்கட்டும், இதுல வந்து ராகத்வேஷத்துக்கு நிறைய நிமித்தங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் வஸ்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா, ஒரு மனுஷனால கல்பிக்கப்பட்டது வஸ்து இல்லை. அது மட்டும் இல்லாம ஆச்சாரியர் சொல்றாரு என்ன, அனயோகோ சங்கர கந்தோ அப்பி அஸ்தி இதி. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்திரியங்களும் மனசும் ஒரு கேட்டகரி, கிரகணம்னு பேரு. அதுக்கப்புறம் வஸ்துன்றது வெளியில இருக்கிறது. இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றாக ஆகவே ஆகாது. அப்ப மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும், கிரகணம் பண்ணக்கூடிய இந்திரியங்களும் இந்த சித்தமும் அவங்க வாசனைகளுக்கு உட்பட்டதா இருக்கு. உங்களுக்கு என்ன வாசனையோ அதை தான் நீங்க வந்து உங்க மனசு என்ன பண்ணுது, ப்ரொஜெக்ஷன் பண்ணுது. வஸ்து வந்து வெளியில இருக்கிறது, அது வந்து பாத்தீங்கன்னா வேற. இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா ஆகவே ஆகாது. வஸ்து வேற, உங்க சித்தம் இந்திரியம் வேற. இந்த ரெண்டுமே விபக்தம் தான். இது ரெண்டும் ஒன்று கலக்கவே கலக்காது. திருஷ்யம் தான் அதை கிரகணம் பண்ணக்கூடிய திரஷ்டா தான். அப்ப இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யமும் திரஷ்டாவும் என்ன ஆகாது, ஒன்று ஆகவே ஆகாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, சாங்கிய பக்ஷே நீங்க அப்ப ரெண்டா பிரிச்சிட்டோம். எதிர்க்க வஸ்து தான், சித்தம் தான். அப்படி பிரிச்சிட்டீங்க அப்படின்னா அப்ப சித்தத்தினால கல்பிக்கப்பட்டது வஸ்து அல்ல. மனசுல நல்லா புரிஞ்சுங்க, சித்தத்தினால கல்பிக்கப்பட்டது வஸ்து அல்ல. வஸ்து வந்து வேற, இந்த சித்தம் வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு அப்புறம் சாங்கிய பட்சத்துல எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, சாங்கிய பக்ஷே புனர் வஸ்து திரிகுணம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாங்கிய பட்சத்துல வெளியில இருக்கிற வஸ்து எப்படிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 குணங்கள் உடையது. எந்த வஸ்துவா இருந்தாலும் 3 குணங்கள் உடையது. ஒன்னு சுகம் கொடுத்தது அப்படின்னா, பிரசன்னமா இருக்கு, நல்லா கிளியரா இருக்கு அப்படின்னா அது சத்துவகுணம். இந்த பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம், நல்லா பிரைட்டா இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா எல்லோயிஷா இருக்கு, டல்லா இருக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம். இன்னொரு பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தமோ குணமா இருக்கு, இந்த பேப்பர் இன்னும் ரொம்ப மோசமா இருக்கு, இது தமோ குணம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்து வந்து எந்த வஸ்துவை எடுத்தாலும் சாங்கிய பட்சத்துல என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வமும் திரிகுணாத்மகம். ஒவ்வொரு எம்எம்லையும் ஆட்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 அம்சம் கண்டிப்பா, சத்துவம் ரஜஸ் இது அப்படின்னு 3 குணங்கள் கண்டிப்பா இருக்கும். அப்ப இந்த மொத்த ஜெகத்துல இருக்கிற சர்வ வஸ்துக்களும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சாங்கிய பக்ஷே புனகா வஸ்து திரிகுணம். வஸ்து அப்படின்றது 3 குணங்களை உடையது. அப்ப சலம் குணம், சலம் ச குணவிருத்தம் லட்சணம் சொல்லியாச்சு. இந்த குணம் எப்படிப்பட்டது அப்படின்னா குணத்தோட சுவாவம் என்னது, சலம். சதா சலிச்சுக்கிட்டே இருக்கிறது, அசைஞ்சுக்கிட்டே இருக்கிறது, ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். சத்துவ குணம் இருந்துகிட்டே இருக்கும், அது ரஜோகுணமாகும். ரஜோகுணம் இருந்துகிட்டே இருக்கும், தமோ குணமாகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். நேற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 நாளுக்கு முன்னாடிலாம் முகம்லாம் பிரசன்னமாக இருந்துச்சு, சத்துவகுணம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் கண்ணாடியில் போய் பார்த்தா என்னோட முகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தமோ குணமாக இருக்குது. என்ன ஆச்சு தெரியவே இல்லை, ஏன் இப்படி ஆச்சு, என் முகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி டல்லாக இருக்கே, முகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பாகி போச்சு, ஏன் நல்லா பிரைட்டாக நேற்று நல்லா இருந்துச்சு, முந்தா நேற்று நல்லா இருந்துச்சு, நேற்று தான் ஏதோ ஆயிருக்கு, ஏன் ஆச்சுன்னா அப்படிதான் நேச்சர். முகம் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாம் என்ன இருக்கும், நல்லா பிரசன்னமாக சத்துவ குணம் இருக்கும், அது அப்புறம் டல்லாகி ரஜோகுணமாகும், ஒர்க்காலிக்காகும், சஞ்சலமாகும், அது அப்புறம் தமோ குணத்துக்கு ஆகி போய் இருட்டாயிடும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்கிறது, அதுக்கு என்ன பேரு, சலம்ச குணவிருத்தம். குணத்தோட விருத்தம்னா குணத்தோட ஸ்வபாவம். குணத்தோட ஸ்வபாவமே வந்து பார்த்தீங்கன்னா சலம். அப்ப அதனால என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விருத்தம் இது தர்மாதி நிமித்தம் அபேக்ஷம் சித்தைர் அபிசம்பத்தியதே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா
சதா மாறிக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த வஸ்துக்களும் மாறிக்கிட்டே இருக்கும். மாற்றம் ஒன்றே நிலையானது. எல்லா இடத்தையும் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மாற்றம் ஒன்றே நிலையானது. வாஸ்தவமா அப்படின்னா ஆமாம், இங்கே இருக்கிறது எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுதான் நேச்சர். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் துக்கப்படலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதையும் துக்கப்பட வேணாம். ஒரு காலத்தில் நல்லா இருந்தார், எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தார். இன்னொரு காலத்தில் அவரே துரோகியாக மாறிட்டார். இப்போ ஒருத்தர் துரோகின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவர் ஆக ஆரம்பிச்சிட்டார். ஒன்று எனக்கு நல்லதுன்னு தெரிஞ்சது, இப்போ கெட்டதாகி போச்சு. இப்போ கெட்டதுன்னு நினச்சது பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் நல்லதாக ஆகிடும். இது எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ அதனால பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே நிலை இல்லை. நான் நினச்சேன் அவ்வளோதான், சுகர் எனக்கு கண்ட்ரோலே ஆகாதுன்னு. இப்போ நினைக்கிறேன் சுகர்லாம் ஈஸியாக கண்ட்ரோல் ஆகிடுச்சு. 1.5 மாதத்துக்குள்ளார எனக்கு சுகர் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிப்போச்சு. இப்போ எடுத்து பார்த்தா இப்போ காலையில் டெஸ்ட் பண்ணி பார்க்குற பார்த்தீங்கன்னா 78 நிற்கிது சுகர். எனக்கெல்லாம் 78 எப்போவுமே வந்ததே இல்லை, எப்போவுமே வராது. காலையிலலாம் ஃபாஸ்டிங்க்கு முன்னாடி ஃபாஸ்டிங் சுகர் 200 தான் இருக்கும். எனக்கு எப்போவுமே 200 தான் ஃபாஸ்டிங் சுகரே. இப்போ பார்த்தீங்கன்னா 78, 80 அப்படியே நின்றுட்டு இருக்கு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, நம்ம உடம்பு இப்படி மாறி போச்சு அப்படின்னு. இது நிலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் நிலையில்லை. இன்னும் 6 மாதம் கழிச்சு என்ன ஆகலாம், 1 மாதம் 2 மாதம் கழிச்சோ இல்லை 6 மாதம் கழிச்சோ திரும்ப பழைய மாதிரி ஆகலாம். அப்போ என்ன புரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வஸ்துக்களும் ஒரு நிலையா இருக்கவே இருக்காது. ஏன் திரிகுணம் அப்படின்னா அதோட நேச்சரே சலிக்கிறது தான், சலிச்சுக்கிட்டே இருக்கிறது, ஆடிக்கிட்டே இருக்கிறது. அதனால பார்த்தீங்கன்னா சரி ஏன் ஆடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்கிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தர்மாதி நிமித்த அபேக்ஷம் சித்தைர் அபிசம்பத்யதே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புண்ணியம் இருக்குது அப்படின்னும் போது அந்த புண்ணியத்தோடு இருக்கிற சித்தம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்க்க இருக்க வஸ்துக்களோடு சம்பந்தப்படும் போது சுகம் கிடைக்கும். அதே சித்தம் பார்த்தீங்கன்னா அதர்மம் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆகுது. புண்ணிய பாப்பம் தானே எக்ஸாஸ்ட் ஆகுது. அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அதர்மம் எக்ஸாஸ்ட் ஆகுது அப்படின்னா அதர்மத்தை நிமித்தமாக வச்சுக்கிட்டு இந்த சித்தம் என்ன பண்ணும், சம்பந்தப்படும் போது வஸ்துக்களோட துக்கம் கொடுக்குது. அதே வஸ்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மோகத்தோட தமோ குணத்தோடு இருக்கும்போது, நியூட்ரலைஸ்டாக இருக்கும்போது, தமோ குணத்தோடு இருக்கும்போது அது என்ன பண்ணுது, வெளியில் மோகத்தை உண்டு பண்ணுது. அப்போ பார்த்தீங்கன்னா புண்ணிய பாப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வஸ்து என்னவாயுதுன்னா சத்துவ ரஜஸ் தமஸ்ன்ற 3 குணங்கள் வெளிப்பட்டு வஸ்துக்களோட சம்பந்தப்படும் போதெல்லாம் நமக்கு சுகதுக்க மோகம் உண்டாயிட்டே இருக்கு. அப்போ எனக்கு சுகம் தருது ஒரு வஸ்து, அதே டைம் அப்போ எனக்கு சுகம் தருதுன்னு அர்த்தம் எனக்கு தர்மம் எக்ஸாஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு காஃபி சாப்பிட்றேன், காஃபி சாப்பிடும் போது எனக்கு ஒரே காஃபி எனக்கு பார்த்தீங்கன்னா சுகம் தருது, இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா என்ன காஃபி இது அப்படின்னு இன்னொருத்தருக்கு துக்கம் தருதுன்னா என்ன அர்த்தம், எனக்கு தர்மம் இருக்கிறதுனால அந்த வஸ்து சுகம் தருது, இன்னொருத்தருக்கு அதர்மம் ஒர்க் அவுட் ஆகுறதுனால அது பார்த்தீங்கன்னா அவருக்கு துக்கம் தருது. அப்புறம் இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா மோகம் தருது, ஏதோ இருக்கு அப்படின்றார். நல்லாவும் இல்லை மோசமாகவும் இல்லை, ஏதோ இருக்கு அப்படின்றார். அது மாதிரி நிறைய ஆட்கள் இருக்காங்கல்ல, ஏதோ இருக்குங்க, ஒரு அபிப்பிராயம் இல்லை, ஏதோ இருக்குன்னா ஏதாவது சொல்லுங்க ஜி, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஏதோ இருக்கு. நம்ம ஆட்கள் சொல்கிறோம்ல, வீட்டிலலாம் நிறைய பேர் சொல்லுவோம் ஏதோ இருக்குன்னா என்ன அர்த்தம், மோகம்னு அர்த்தம். நல்லாவும் இல்லை மோசமாகவும் இல்லை, ஏதோ இருக்கு, மோகம் தமோ குணம்னு அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வஸ்துவை பார்த்தீங்கன்னா வஸ்துவா இருக்கு திரிகுணம், அதை பார்க்குற சித்தம் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன காரணம், உங்களுடைய சம்ஸ்காரம் கூட பார்த்தீங்கன்னா தர்ம நிமித்தத்தை வச்சுக்கிட்டு, தர்ம அதர்மம் இதை நிமித்தத்தை வச்சுக்கிட்டு உங்களுடைய பிராரப்தம் நம்ம சொல்கிறோம், அந்த பிராரப்தத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வஸ்துவோட கனெக்ட் ஆகிறோம். அப்படி கனெக்ட் ஆகும்போது அதான் சொல்லுது, தர்மாதி நிமித்த அபேக்ஷம் சித்தை அபிசம்பத்யதே. தர்ம அதர்மத்தை பேஸ் பண்ணி புண்ணிய பாப்பத்தை பேஸ் பண்ணி இந்த சித்தம் ஒரு வஸ்துவை பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது. அப்போ தர்மம் இருந்துச்சுன்னா இந்த சித்தத்துக்கு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும்போது சுகம் கிடைக்குது, அதர்மம் இருந்துச்சுன்னா அந்த சித்தம் கனெக்ட் ஆகும்போது அந்த வஸ்துவோட கனெக்ட் ஆகும்போது துக்கம் கிடைக்குது. அப்போ தர்ம அதர்மம் தான் இந்த சித்தத்தை பார்த்தீங்கன்னா சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு காரணமாக ஆகிவிடுகிறது. அது மட்டும் இல்லை, நிமித்த அனுரூபஸ்ய பிரத்யஸ்ய உற்பத்தியமானஸ்ய தேன ஆத்மனா ஹேத்துர் பவதி. அது ரொம்ப அருமையாக சொல்றார். நிமித்தம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிமித்தம் இருக்கு, என்னது தர்மா எங்க விட்டேன், நிமித்த அனுரூபஸ்ய பிரத்யஸ்ய.
நிமித்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தர்மம் நமக்கு நல்லா போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க. உங்களோட சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ வந்து புண்ணியம்லாம் எக்ஸாஸ்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதான் நிமித்தம். சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு எது நிமித்தம்? தர்மம், அதர்மம். அந்த நிமித்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும்? அந்த நிமித்தத்திற்கு அனுரூபமாக உங்களுக்கு தர்மம் நல்லா எக்ஸாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்க சித்தத்துல, அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சித்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா விற்த்தின்ற பிரத்தியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தியமானஸ்ய பிரத்யஸ்ய நல்ல நல்ல எண்ணங்களா உற்பத்தி ஆகும். நல்ல நல்ல தாட்ஸா உற்பத்தி ஆகும் போது தேன தேன ஆத்மனாகிய துர்பவதி. அந்த நல்ல நல்ல தாட்ஸ் வரும்போது நல்ல சித்தமா இருக்கு. அப்ப நீங்க பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிற வஸ்துக்கள்லாம் உங்களுக்கு சுகம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சித்தத்துல பாப்பம் உண்டாகும் போது நிமித்தம் எது? பாப்பம் தான் நிமித்தம். அந்த நிமித்தத்துக்கு ஏற்ற மாதிரி உங்க சித்தத்துல என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ரொம்ப அதர்மமான, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா விற்த்திகள் வந்து அந்த சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி அதர்மமான தாட்டு, ரஜோகுணமான தாட்டு, காமக்ரோதாதிகளோட தாட்டு வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தியாகும். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேன ஆத்மனா அந்தந்த விதத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிற வஸ்துவை வந்து பார்த்தீங்கன்னா காமத்தோடும் குரோதத்தோடும் பார்த்து துக்கத்தை அடையும். அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மோகமான தாட்டு உண்டாயிடுச்சு அப்படின்னா அந்த வஸ்துல இருந்து உங்களுக்கு மோகமானது உண்டாகும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 3 விஷயம் எடுத்துக்கணும். வஸ்துவாவே இருக்கு திரிகுணம். சித்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் பேதப்படுது. அதுக்கு பேதத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா தர்மம், அதர்மம். இந்த தர்ம அதர்மத்துக்கு பின்னாடி எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஜென்மத்திலேயோ இல்லை முந்தின ஜென்மங்கள்லையோ என்ன சம்ஸ்காரம் செய்யப்பட்டது அப்படின்றது இருக்கு. இந்த சம்ஸ்காரத்தையும் தர்ம அதர்மங்களையும் வச்சுக்கிட்டு ஒரு வஸ்துவை நம்ம கனெக்ட் பண்றோம். அந்த வஸ்து நமக்கு சுகம் தருது, துக்கம் தருது, மோகத்தை தருது. அதே ஒருத்தருக்கு வேற விதமா அது பலன் கொடுக்குது. அப்போ ஒரு வஸ்து வந்து பார்த்தீங்கன்னா வஸ்துவா இருக்கு. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் சுகதுக்க மோகங்கள் அவங்களுடைய கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய சித்த பரிபக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி சுகதுக்கத்தை மாத்தி மாத்தி தருது அப்படின்னு எடுத்துக்கணும். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூத்திரம் 15வது சூத்திரம் முடிஞ்சிருக்கு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து யுதிஷ்டர் வந்து பார்த்தீங்கன்னா போகிறார், இந்த உலகத்தை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்பும்போது யுதிஷ்டர் என்ன பண்ணுறார், உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார், இந்த உலகம் ரொம்ப அற்புதமாக இருக்குது, எல்லாம் நல்ல மனிதர்களாக இருக்காங்க அப்படின்னு. அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா துரியோதனன் போகிறான், அவன் பார்க்குறான், அவன் பார்த்துட்டு வந்து சொல்கிறான், இந்த உலகத்தில் வந்து எல்லாம் அயோக்கியனாகவே இருக்கான் அப்படின்னு. அப்போ நல்லவனே இல்லையா அப்படின்னா எவனும் நல்லவனே இல்லை, எல்லாம் கெட்டவன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் பார்க்குறான். அப்போ நல்ல நல்ல சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாசனைகளால் வந்து பார்த்தீங்கன்னா நிரம்பி இருக்கு அப்படின்னா உலகம் ஃபுல்லாக நல்லதாகவே தெரியும். எவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதர்மத்தினால நிரம்பி இருக்கோ அவன் இந்த உலகத்தை அதர்மமாகவே பார்ப்பான், கெட்டதாகவே பார்ப்பான் அப்படின்னு. அதனால வந்து புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தான் கிளாஸ் மாட்டிக்கிறோம். இந்த உலகம் ஒரே மாதிரி தான் இருக்கு. நம்ம என்ன கிளாஸ் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து தெரியுது. இதுதான் வாஸ்தவம் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்கிறார்கள் பௌத்தவாதத்தை கொண்டு வர 16வது சூத்திரத்துக்கு அவதாரிக்க. கேச்சித்த ஆகுகு கொஞ்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார்கள். யாரு? பௌத்த மதத்தில் இருக்கிற விஞ்ஞானவாதி பௌத்தர்கள் கொஞ்சம் பேர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஞான சகபூகோ ஏவ பூரேவ அர்த்தோ போக்யத்வாத் சுகாதிவத் இதி. ஒரு நல்ல பௌத்த மதத்தில் சொல்றாங்க, சுகம் எங்க அனுபவிக்கப்படுது? நம்ம சுகம் துக்கம் அனுபவிக்கணும்ல, எங்க அனுபவிக்கிறோம்? மனசு. தத்துவபோதம் படிச்சு கொடுக்கும் போதே சொல்லிடுவோம். என்னன்னு கேட்டினா சுகதுக்க போக சாதனம் மனம். மனசு என்னன்னு கேட்டிங்கன்னா சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவிக்கின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மனசு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனசுல தான் சுகதுக்க அனுபவங்கள் எல்லாமே நடக்குது. இப்போ சுகதுக்க அனுபவங்கள் மனசு எங்க இருக்கு? உள்ள இருக்கா வெளியில இருக்கா? மனசு வெளியில இருக்கு. வெளியில இருக்கா உள்ள இருக்கா? மனசு வெளியில தானே இருக்கு. மனசு பேரே அந்த கரணம்னு சொல்லிட்டு மனசு உள்ளதானே இருக்கு.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகம் உண்டாகுது, துக்கம் உண்டாகுது அப்படின்னா அதை அனுபவிக்கிற மனசு, அப்ப சுக துக்கம் எங்க உண்டாகுது? உள்ள உண்டாகுது. அதே மாதிரி சுகதுக்கம் உண்டாகிறது எப்படி உள்ள உண்டாகுதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வஸ்துவோட ஞானம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள புத்தியில உண்டாகுது வஸ்துவோட ஞானம். அப்ப நான் கேட்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க சொல்றாங்க ஞான சகபூர் ஏவ அர்த்தம் போகியத்வார். ஒரு ஞானம் இருக்குல்ல, புத்தி விருத்தி இருக்கு பாத்தீங்களா, புத்தி விருத்தியில தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்து மலைன்னு நான் சொல்றேன். மலைன்னு நான் சொல்லும் போது எதிர்க்க வந்து திருவண்ணாமலை இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படின்னா அது வெளியில இருந்தாலும் எனக்கு எங்க அறிவு உண்டாகுது? புத்தி விருத்தியில தான் அறிவு உண்டாகுது. புத்தி விருத்தியில தான் அறிவு உண்டாகும். அந்த புத்தி விருத்திக்கு பேரு விஞ்ஞானம்னு பேரு. அந்த விஞ்ஞானத்தோடு சேர்ந்து தான் அந்த திருவண்ணாமலைன்ற மலையானது இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், திருவண்ணாமலை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இங்கதான் கை காட்டணும். புத்தி விருத்தியில தான். ஒருத்தருக்கு புத்தி வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. புத்தி வந்து கான்சியஸ்னஸ் தப்பி போச்சு, இல்லாம போச்சு. இப்ப அவருக்கு மலை தெரியுமா தெரியாதா? தெரியவே தெரியாது. மலை இருக்கா வெளியில? வெளியில இருந்தாலும் சொல்ல முடியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு அறியறது வந்து எங்க அறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி விருத்தி வேக்கப்பில் இருந்தாதான் ஒன்னு அறிய முடியும். அப்ப அவன் சொல்றான் என்னென்ன, பௌத்தவாதி சொல்றான், அப்ப மலை இருக்கு, இந்த உலகம் இருக்குன்னு நம்ம சொல்றது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி விருத்தியில தான் இருக்கு. புத்தி விருத்தி இல்லைனா உலகம் இல்லை, புத்தி விருத்தி இருந்துச்சுன்னா உலகம் இருக்கு. அப்போ உலகம் எங்க இருக்கு? இதை யார் சொல்றா? பௌத்தவாதியும் சொல்றான், நம்ம வேதாந்தமும் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா சொல்றது. விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜ அந்தர்கதம். அப்ப வெளியில தெரியறது மாயையா பகிரீவ உத்போதம். வெளியில இருக்கிற மாதிரி தெரியறது மாயையினால தெரியுது. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா வஸ்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? ஆத்மனி கல்பிதம். ஸ்வ ஆத்மனி, தன்னுடைய ஆத்மாக்கு மேலதான் கல்பித்தம் நம்ம சொல்றோம். விஞ்ஞானவாதி என்ன பண்றான்? விற்த்தியில கல்பித்தம்னு சொல்றான். நம்ம வேதாந்தி சொல்றோம் ஆத்மால கல்பித்தம். உலகம் வந்து வெளியில இல்ல, ஆத்மால தான். நான் அப்படின்னு சொல்றேன்னு அந்த நானுக்கு மேலதான் இந்த உலகம் கல்பித்தமா இருக்கு அப்படின்றோம். அப்ப நம்ம நான்ல கல்பித்தம்னு சொல்றோம். பௌத்தவாதி என்ன சொல்றான்? புத்தி விஞ்ஞானம்ன்ற அந்த புத்தி விருத்திக்கு மேல கல்பித்தம்னு அவன் சொல்றான். ஆனா ரெண்டு பேருமே சொல்றோம் உலகம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கு அப்படின்னு. ஆயிடுச்சா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுவாந்த பரிகல்பிதம் இதம் ஜெகத் வார்த்தைகள் வந்து பெரியவங்க யூஸ் பண்ணுவாங்க. சுவாந்த பரிகல்பிதம்னா எனக்குள்ளார கல்பிக்கப்பட்டதா தான் உலகம் இருக்கு அப்படின்னு வேதாந்திகளும் சொல்றோம். அப்போ எங்க உலகம் இருக்குன்னா உள்ளுக்குள்ளார விருத்தியில தான் உலகம் இருக்கு. போகியத்வாத், நம்ம அனுபவிக்கிறது வந்து எல்லா பதார்த்தங்களும் எதெல்லாம் அனுபவிக்கிறோமோ அது எல்லாம் உள்ளதா இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டா சுகாதிபத்தி, சுகம் உள்ளதுன்னு அறியப்படுது, துக்கமும் உள்ளதுன்னு அறியப்படுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுகம் துக்கம் எப்படி உள்ள இருக்கோ அதே மாதிரி உலகம் எல்லா மொத்த வஸ்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு விஞ்ஞானவாதிகள் சொல்றாங்க. த ஏத்தையா துவாரா. சரி, இதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனால வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தே ஏத்தையா, தேன்றதான் த இருக்கு. தே ஏத்தையா, அவர்கள் இதன் மூலமாக, ஏத்தையானா இந்த சித்தாந்தத்து மூலமாக சாதாரணத்துவம் பாதமானாக, வெளியில இருக்கிற வஸ்து இருக்குல்ல அதை வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நெகேட் பண்றாங்க. பாதமானாகனா எல்லாத்தையும் வெளியில வஸ்துக்களே இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நெகேட் பண்றாங்க. பூர்வ உத்தரேஷு க்ஷணேஷு வஸ்து ரூபம் ஏவ அபக்னுவதே. அவங்க என்ன பண்றாங்கன்னா பௌத்தவாதிகள், நம்ம விஞ்ஞானவாதியோட அர்த்தம் வேற, பௌத்தவாதி சொல்றான் ஒரு வஸ்து வந்து பாத்தீங்கன்னா க்ஷணிக்க விஞ்ஞானம்னு பேரு. வஸ்துக்கு என்ன பேரு? அந்த பௌத்தவாதிகளுக்கு என்ன பேரு? க்ஷணிக்க விஞ்ஞானம். அந்த க்ஷணிக்க விஞ்ஞானம்னா தோன்றி மறையிறது, தோன்றி மறையிறது, தோன்றி மறையிறது. அப்போ ஒரு வஸ்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் மட்டும் தான் இருக்கு, அது பாஸ்ட்லயும் இல்லை ஃபியூச்சர்லயும் இல்லை, நடுவுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் மத்திய அவஸ்தையில மட்டும் பிரசன்ட்ல மட்டும் தான் இருக்கு அப்படின்னு விஞ்ஞானவாதி சொல்றான். அந்த பிரசன்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா எங்கன்னா வெளியில வஸ்து இல்லை, உங்களோட புத்தியில தான் இருக்கு. ஒரு தாட் வந்து வருது, ஒரு தாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாட்டுக்கு ஃப்ரண்ட் பேக்குன்னு ஏதாவது இருக்கா பாருங்க.
ஒரு மலையை பார்க்குறீங்க, ஒரு மலையை உங்கள் 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 அறிவு உண்டாகுது, இது மலை. மலைன்னு சொல்லும் போதே அது என்ன ஆயிடுது, அந்த தாட்டு டும் போயிடுதா? சொல்ல சொல்ல சொல்லவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பபிள்ஸ் மாதிரி என்ன ஆயிடுது, டும் தோன்றி மறைஞ்சு போகுது. இப்போ அந்த மலை எங்கே போச்சுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? மலைன்ற தாட்டு எங்கே போச்சு? நான் கேட்குறேன், மலைன்ற தாட்டு எங்கே போச்சு? இல்லை, நான் அதெல்லாம் பாஸ்ட் இல்லை, இருக்கா இல்லையா? நான் என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட காட்டுங்கன்னு சொன்னால் எப்படி காட்டுவீங்க? உங்களுக்கு தெரியுமா? இப்போ மலைன்னு ஒரு தாட்டு வந்துச்சு, மலைன்னு ஒரு தாட்டு வந்துச்சு. அந்த மலைன்னு தாட்டு வர்றதுக்கு முன்னாடியும் அந்த மலைன்ற இது இல்லை, மலை இல்லை. மலைன்ற தாட்டு வந்து மறைஞ்சு போனதுக்கு பிறகும் மலை இல்லை. அப்போ வந்து ரொம்ப கிளியராக எடுத்துங்களேன், ரொம்ப இதாக எடுத்துங்க, புரிஞ்சுங்க. ஒரு மலைன்ற ஒரு தாட்டு வருது மறையுது, மருது மறையுது, வருது மறையுது. அப்போ நான் மலைன்னு எப்போ ஒரு தாட்டு வருதோ அப்போ மட்டும்தான் மலை இருக்கு. அதுக்கு முன்னாடியும் இல்லை, பின்னாடியும் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தாட்டும் வந்து வந்து போயிட்டே இருக்கு. க்ஷண நேரம் வந்து க்ஷண நேரத்தில் மறைஞ்சு போகுது. அதே மாதிரி இந்த வஸ்துக்கள்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம், வெளியில் இல்லை. வஸ்துக்கள் எல்லாமே உங்களோட சித்த விருத்தியில் இருக்கு. அப்போ புத்தி விருத்தியில் இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ வஸ்துக்கள் வெளியிலேயே இல்லை. எந்த வஸ்துக்களாக இருந்தாலும் உள்ள இருக்கு. அதுக்கு பேர் விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா தோன்றி தோன்றி க்ஷண நேரத்தில் மறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதனால அதுக்கு பேர் க்ஷணிக்கம்னு பேர். அப்போ இந்த உலகம் மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷணிக்கமாக இருக்கிற விஞ்ஞானம், க்ஷணிக்க விஞ்ஞானம் அப்படின்னு பேர். எல்லா வஸ்துக்களும் க்ஷணிக்கம் தான், தோன்றி தோன்றி மறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ நான் பார்க்க 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 ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு விருத்தி உண்டாயிட்டே இருக்கு. மலை நான் தொடர்ந்து பார்க்குறேன், தொடர்ந்து பார்த்தாலும் கூட மலை 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 மலைன்னு தொடர்ந்து ஒரு விருத்தி உண்டாயிட்டே இருக்கு. ஆனால் ஒவ்வொரு தாட்டும் வேற வேற தான், ஒவ்வொரு தாட்டும் வேற வேற தான். ஒரு தாட்டு வந்து பார்த்தீங்கன்னா தோன்றி மறைஞ்சு போயிட்டே தான் இருக்கும். இந்த உலகம் மொத்தமும் தோன்றி தோன்றி மறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ வெளியில வஸ்துன்னு ஒன்று இல்லவே இல்லை. என்ன எக்ஸாம்பிள்? சொப்பனம். சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில வஸ்துக்கள் இல்லவே இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வஸ்துக்களை எல்லாத்தையும் நம்ம உள்ளுக்குள்ளார பார்த்தோம். மொத்த உலகத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான சொப்பனங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வஸ்துக்கள் அவசியமே இல்லை. விஞ்ஞானம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை. இது வந்து யாரோடது? இவங்களோடது. இவங்க க்ஷணிக்கம்னு சொல்றாங்க. நம்ம வேதாந்திகள் மட்டும் அதை க்ஷணிக்கம்னு சொல்ல மாட்டோம். இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா வேதாந்திகளும் உள்ள இருக்குன்னு சொல்றோம், பௌத்தர்களும் விஞ்ஞானத்துல இருக்குன்னு சொல்றாங்க, உள்ளதான் இருக்கு. சொல்லுங்க ஜி. அதான் இப்ப அவங்க பௌத்த மதத்துல இருக்கிறவங்க நம்ம அவ்வியக்தம்ன்ற வார்த்தை யூஸ் பண்றோம்ல, அவ்வியக்தத்துக்கு என்ன நீங்க யூஸ் பண்றீங்க? அவ்வியக்தம்னா என்னது? வெளிப்படலைன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? வெளிப்பட்டா தெரியுது, வெளிப்படலைன்னா தெரியல. நீங்க வேதாந்தியா இருந்து பேசுறீங்க, நீங்க எல்லாம் வேதாந்தியா இருந்து என்ன நார்மலா இருந்து பேசுங்க. வெளிப்படலைன்னா என்ன? இல்ல. வெளிப்பட்டாதானே இருக்கு, வெளிப்படலைன்னா இல்ல. இல்லைன்றதுக்கு இன்னொரு பேர் தான் சூன்யம்னு அர்த்தம், வேற எதுவும் இல்லை. அப்போ வெளிப்பட்டா ஒரு வஸ்து இருக்கு, வெளிப்படலைன்னா சூன்யம் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வஸ்து வெளிப்படுது, திரும்ப சூன்யமாயிடுது, வெளிப்படுது, சூன்யமாயிடுது. சூன்யமாகிறதுக்கு பேர் தான் விநாசம்னு பேர். க்ஷணிக்க விஞ்ஞானவாதிகள் விநாசவாதிகள்னு பேர். தோன்றி நாசமாகுது, தோன்றி நாசமாகுது. நீங்க வேதாந்தியா இருந்து இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால நீங்க சொல்றீங்க அது அவ்வியக்தத்துக்கு போயிடுச்சு, கண்ணுக்கு தெரியாம இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா விஞ்ஞானவாதிகள் என்ன சொல்றா? இருக்குன்னா இல்லை, இருந்தா கண்ணில் காட்டு, கண்ணில் இல்லை. அப்ப இல்லைன்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னா அர்த்தம் இல்லைன்னா இல்லைதான். அது எதுக்கு பேர் வைக்கிறீங்க? அவ்வியக்தமா போச்சு அப்படிலாம் எதுக்கு பேர் வைக்கிறீங்க? இல்லை, அது ஒத்துக்குங்களா? இல்லைன்னு சொல்லுங்களேன், சூன்யம். இப்ப வெயிட் பண்ணுங்க. அதுதான் அவங்க வந்து ஒவ்வொரு க்ஷணமும் தோன்றி தோன்றி மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, பௌத்த மதத்துல 2 விதமான விஞ்ஞானம் சொல்றோம். இப்ப நீங்க கேட்குறீங்கல்ல, இப்ப புஷ்கலாம கேட்குறீங்களா, அப்ப அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு வந்து வியாக்கியானம் பண்றதுக்காக பௌத்த மதத்துல 2 விதமான விஞ்ஞானத்தை சொல்றாங்க. ஒரு விஞ்ஞானம் பிரவிற்த்தி விஞ்ஞானம் அப்படின்னு பேர். விஞ்ஞானத்துக்கு இன்னொரு பேர் ஒரு இது என்னது? பிரவிற்த்தி விஞ்ஞானம்.
பிரவிற்த்தி விஞ்ஞானம் எப்படி அப்படின்னா ஒரு ஒரு கடல்ல இருக்கக்கூடிய அலைகள் மாதிரி வெளியில தெரியுது இல்ல, வெளியில வந்து பார்த்தீங்கன்னா சலிச்சுக்கிட்டே இருக்கு, தோன்றி தோன்றி மறைஞ்சிக்கிட்டே இருக்கு பபிள்ஸ் எல்லாம். இந்த அலைகள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரவிற்த்தி விஞ்ஞானம் அது தோன்றி தோன்றி மறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரண்ட் இருக்குல்ல, ஒரு வாட்டர் கரண்ட் ஒன்று இருக்குல்ல, பேஸ் சலனம் இல்லாமல் சமுத்திரத்தில் வந்து சலனம் இல்லாமல் ஒரு பேஸ் போயிட்டு இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா ஆலய விஞ்ஞானம் அப்படின்னு பேர். ரெண்டு விஞ்ஞானத்தை சொல்றோம், பிரவிற்த்தி விஞ்ஞானம் ஆலய விஞ்ஞானம் அப்படின்னு ரெண்டு. இந்த பிரவிற்த்தி விஞ்ஞானம் என்ன ஆகுதுன்னா ஒரு 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 தாட் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றி மறையுது. இப்படி தோன்றி மறையும் போது அது என்ன பண்ணுது, மறையிற டைம்ல அடுத்த தாட் ரைஸ் ஆகுதுல்ல, அதுகிட்ட வந்து தன்னோட ஞானத்தை ஷிஃப்ட் பண்ணிட்டு இது மறைஞ்சு போகுது. அப்ப இன்னொரு ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகும். அது தோன்றி மறையும் போது தன்னோட ஞானத்தை என்ன பண்ணும், அடுத்ததுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இது மறைஞ்சு போயிடும். அப்ப ஒவ்வொரு விஞ்ஞானமும் புத்தி விருத்தியும் தோன்றி மறையும் போதெல்லாம் அந்தந்த விருத்தியில இருக்கிற ஞானத்தை அடுத்த விருத்திக்கு பாஸ் பண்ணிக்கிட்டே போகும். இதுக்கு பேர் என்ன பேரு, பிரவிற்த்தி விஞ்ஞானம். அப்போ தொடர் ஞானம் நமக்கு எப்படி தெரியுதுன்னா தொடர்ந்து ஒரு ஞானம் இருக்கிற மாதிரியே தெரியுது. இப்போ வந்து நான் சொல்லுவோம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபிலிம் ரோல் இருக்குல்ல, ஃபிலிம் ரோலை எடுத்துங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தானே இருக்கும். ஒவ்வொரு காட்சிகளும் தனித்தனியாக. நான் சொன்னேன்ல ஒரு 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 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 18 ஃப்ரேம் 24 ஃப்ரேம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு. அந்த அந்த ஃபிலிம் ரோலை நம்ம சுற்றும் போது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து காட்சிகளாக இருக்கிற மாதிரியே தெரியுது நமக்கு. கண்டினியூட்டியாக நமக்கு தெரியுது இல்லை, ஃபிலிம் தெரியுது இல்லை, அப்படி தானே பார்க்குறோம். ஆனால் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டிலாம் இல்லை, எல்லாம் தனித்தனியாக தான் இருக்கும். ஷட்டரோட வேகம் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு, கேமராவோட ஷட்டரோட வேகம்னு ஒன்று இருக்குல்ல, அவ்வளோ வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டரோட வேகம் இருக்கும், நல்ல கேமராவோட இது. நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டினியூட்டி இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் கண்டினியூட்டி இல்லவே இல்லை, எல்லாம் தனித்தனி ஃப்ரேம் தான். அதே மாதிரி நம்மளுடைய கேமரா எது அப்படின்னா கண்ணு. இந்த இந்திரியங்கள்லாம் கேமரா மாதிரி. இப்போ நான் கண்ணு எமைக்கிறீங்கல்ல, கண்ணு எமைச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்சிகளை வந்து துண்டு துண்டாக தெரியுதா? கண்ணை எமைச்சிங்கன்னா பிரேக் ஆகி தானே தெரியணும். கண்ணை எமைச்சிக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் காட்சிகளை என்ன பண்ணுறீங்க, கண்டினியூவாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் அந்த கண்ணை இமைக்கும் போதெல்லாம் துண்டுபடுதுல்ல, கண்ணை எமைச்சாவே என்ன ஆகிடுது, பிரேக் ஆகுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் ஒன்றாவே தெரியுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டெக்னிக்ஸ் தான். ஏன்னா இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால ஒரு ப்ரொஜெக்டரில் வச்சு ஃபிலிம் ரோலை சுற்றுற மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசு வேகமாக போயிட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு ஃப்ரேமும் அடுத்த ஃப்ரேமோட கனெக்ட் ஆகிருக்க மாதிரியே தெரியுது. தொடர்ந்து நமக்கு ஒரு ஞானம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி ஒவ்வொரு புத்தி விருத்தியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, நமக்கு ஒன்றா இருக்கிற மாதிரி தெரியுது. வாஸ்தவம் ஒன்று இல்லை. இதுதான் வந்து பௌத்த மதத்தில். அப்போ கேள்வி கேட்டீங்க அப்படின்னா ஆலய விஞ்ஞானம்னு ஒன்று சொல்லுவோம், அதுக்கப்புறம் பிரவிற்த்தி விஞ்ஞானம்னு சொல்லுவோம். மேலே இருக்கிறதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேஸாக இருக்கிற ஒரு பேஸ் போயிட்டே இருக்கு ஆலய விஞ்ஞானம். அந்த ஆலய விஞ்ஞானத்தினால வந்து பார்த்தீங்கன்னா தொடர் சிந்தனை நமக்கு கண்டினியூஸாக ஒரு தொடர் சிந்தனை வந்து நமக்கு கிடைக்குது, முன்ன பின்ன இருக்கிறதெல்லாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ இங்கே வந்துருங்க. இப்போ அவங்க என்ன பண்றாங்க, நம்ம வேதாந்திகளும் வெளியில இருக்கிற அத்வைத வேதாந்திகளும் வெளியில இருக்கிறது வாஸ்தவம் உலகம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். விஞ்ஞானவாதிகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா வெளியில உள்ள உலகம் இல்லை அப்படின்னு மறுக்கிறோம். அதான் சொல்றது தே ஏத்தையா துவாரா, உலகம் உள்ள இருக்குன்றது மூலமா, இந்த சித்தாந்தத்து மூலமா சாதாரணத்துவம் பாதமானாக வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்கள் சாதாரணமா நம்ம உலகத்துக்கு தெரியுதே, இந்த வஸ்துக்களை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பாதம் பண்றோம், மறுக்கின்றோம். கூட வந்து பார்த்தீங்கன்னா பூர்வ உத்தரேஷு க்ஷணேஷு வஸ்து ரூபம் ஏவ அப்பகுவதே, ஒரு வஸ்துவோட முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை நடுவில் தெரியுது அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வாஸ்தவமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வேதாந்திகளும் இதை ஸ்வீகாரம் பண்றோம். எப்போ நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தி தத்துவத்துக்கு போயிட்டீங்களோ, இப்போ நம்ம எங்க இருக்கோம், தெருவில் நிற்கிறோம், நம்ம சரீரத்தை நின்றுட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு புத்தி இன்னும் ஷார்ப்னஸ் இல்லை. எப்போ நீங்கள் இந்த தேகத்திலேருந்து இந்திரியத்துக்கு போய் இந்திரியத்திலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசுக்கு போய் மனசுலேருந்து புத்தி தத்துவத்துக்கு போயிட்டீங்களோ, புத்தி தத்துவத்துக்கு போயிட்டீங்கன்னா என்னன்னா 95% சத்துவகுணம்,
சாஸ்மிதா சமாபத்தின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா. சாஸ்மிதாவையும் சாஸ்மிதாக்கு மேலே இருக்கிறதையும் 95% 98 வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய புத்தி எப்படி இருக்குன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இதுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம என்ன ஃபிலிம் பார்க்க சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, லூசி பாருங்க. அப்போ நம்ம சொன்ன பார்த்தீங்களா, அந்த லூசியில் லாஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியில் இருக்கிற ஃபோன் கால்ஸையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லூசி என்ன பண்ணுவான்னா பிரித்து செப்பரேட் பண்ணி எடுப்பா. நம்மளால வேவ்ஸ் எப்படி செப்பரேட் பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்க. ஒரு வேவ்ஸ், ஃபோன் காலோட வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு விசிபிளாக இருக்கும். அந்த விசிபிள் பார்த்தா ஃபுல்லாக ஒரு இது வேவ்ஸ் போயிட்டே இருக்கும். அந்த வேவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுவா, யாரோட கால் என்ன அப்படின்னு செப்பரேட் பண்ணி பார்க்குற சாமர்த்தியம் வந்து இருக்கும். இதே தான். அப்போ ஒவ்வொரு தாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் இருக்க வச்சு பார்க்குற சாமர்த்தியம் வந்து பார்த்தீங்கன்னா 95% மேலே போகும்போது நமக்கு உண்டாகுது. அப்போ தான் நமக்கு என்ன தெரியும், ஃபிலிம் ரோலை நம்ம என்ன பண்ணுவோம், வேகமாக சுத்தாமல் வேகமாக இப்போ நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கோம். இயல்பாகவே நமக்கு நேச்சுரல் ரஜோகுணம் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது, ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 18 ஃப்ரேம் வேகமாக ஒரு செகண்டுக்கு 18 ஃப்ரேம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இதே யோகி என்ன பண்ணுவான், சத்துவ குணம் 95% ஆகும்போது ஃபிலிம் ரோலை என்ன பண்ணுவான், ஸ்லோவாக சுற்றுவான். ஸ்லோவாக சுற்றும் போது என்ன ஆகும், தனித்தனி ஃப்ரேம் தெரியுமா, ஒவ்வொரு ஃப்ரேமும் தனித்தனியாக தெரியும், கண்டினியூட்டிவே இருக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 95% சத்துவ குணம் போனவனுக்கு பாஸ்ட் ஃபியூச்சர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது யோகியாக இருக்கட்டும் வேதாந்தியாக இருக்கட்டும், 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷணிக்கவாதியாக இருக்கட்டும், என்ன பண்ணுவான் அப்படின்னா ப்ரெசண்ட் மட்டும்தான் இருக்குன்னு. அதனால தான் க்ஷணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுறது ஏற்கனவே பார்த்துக்கோம்ல, இருக்கிறது என்னது வாஸ்தவத்தில் ஏற்கனவே பார்த்தோம், க்ஷணம் மட்டும்தான் சத்தியம். க்ஷணத்தோட கிரமம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஃபியூச்சர் ப்ரெசண்ட் எல்லாம் 3 காலம் சொல்கிறோன்னா க்ஷணத்தோட கிரமத்தில் தான். வாஸ்தவம் எது அப்படின்னா க்ஷணம் மட்டும்தான் வாஸ்தவம். ப்ரெசண்ட் மட்டும்தான் இருக்கு. எப்போ தெரியும், இப்போ தெரியாது நமக்கு. நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கட்டி வச்சுருக்கோம், எல்லாத்தையும் ஒன்றாக்கி வச்சுருக்கோம், ஃபிலிம் ரோலை சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்போ எப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 95% சத்துவ குணம் போகுதோ அப்போ இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷணம் 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 மட்டும்தான் இருக்குது. ஒரு க்ஷணம் ப்ரெசண்ட் மட்டும்தான் இருக்குது. ப்ரெசண்ட்டுக்கு அந்நியமாக பாஸ்ட்டும் இல்லை ஃப்யூச்சரும் இல்லை அப்படின்னு தெரியும். அப்போ விஞ்ஞானவாதி வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானவாதி ரொம்ப உத்கிருஷ்டம், நல்லா தெரிஞ்சுங்க. விஞ்ஞானவாதியை வந்து நம்ம எங்கே மறுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் க்ஷணிக்கம்னு சொல்கிறான், ஆத்மாவையும் க்ஷணிக்கம்னு சொல்கிறான். நம்ம சொல்கிறோம் இல்லைப்பா, ஒரு பேஸ் வந்து ஆத்மா வந்து நித்தியமாக பேஸ் இருக்குது, இந்த க்ஷணிக்கமாக தோன்றி மறைகிறதெல்லாம் மாயா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆயிடுச்சா? அப்போ வேதாந்திகள் மேலே தோன்றி மறைகிறதெல்லாம் மாயா, இது எல்லாத்துக்கும் ஒரு ஆதார தத்துவம் ஆத்மா இருக்குன்றோம். ஆனால் க்ஷணிக்க விஞ்ஞானவாதிகள் ஆத்மானு ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் இல்லை, ஆத்மாவும் க்ஷணிக்கம் தான், தோன்றி மறைகிறது. மனசு இருந்தால் ஆத்மா இருக்கும், மனசு இல்லை அப்படின்னா ஆத்மாவும் இருக்காது அப்படின்னு ஆத்மாவையும் க்ஷணிக்கத்துக்குள்ளார கொண்டு வந்துடுவான். இதான் வேதாந்திக்கும் க்ஷணிக்க விஞ்ஞானவாதிக்கும் ப்ராப்ளம். யோகிக்கும் சாங்கியனும் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆத்மானு ஒன்று இருக்குது பேஸு, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வஸ்துக்களும் வாஸ்தவத்தில் இருக்குன்றான். நம்ம எதை மாயான்னு திருஷ்யம்னு தூக்கி சொப்பன மாதிரி பொய் அப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் வந்து சாங்கியன யோகி என்ன பண்ணுறான், இல்லை சொப்பன மாதிரி அது பொய்யில இல்லை வாஸ்தவத்தில் இருக்குன்றான். திருஷ்யம் ஆனால் இருக்கு, நம்ம சொல்கிறோம் திருஷ்யம் அது இல்லைன்றோம். சாங்கியனும் என்ன பண்ணுறான், இருக்குன்றான், அது திருஷ்யம்னு சொல்கிறான். இதான் வித்தியாசம். நம்ம பொய்ன்னு சொல்கிறோம், அவன் வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யம் இருக்குன்றான். இவ்வளோதான் டிஃப்ரெண்ட். 3 மதங்களும் இப்படி தான் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதமாக வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கின்றார்கள். அவங்க மறுக்கிறவங்களை பற்றி தான் இந்த சூத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா 16 க்ஷணிக்கவாதிகளை கண்டனம் பண்ணுற சூத்திரம் சொல்லுது. நச்சை கச்சித் தந்திரம் நச்ச ஏக சித்த தந்திரம் வஸ்து ந ஏக சித்த தந்திரம் வஸ்து தத் அப்பிரமாணகம் ததா கிம் ஸ்யாத் ததா கிம் ஸ்யாத் ந ஏக சித்த தந்திரம். உங்கள் சித்தத்தினால வஸ்து பார்க்கப்படுறது இல்லைங்க. நம்ம சொல்லுவோம்ல, பூனை கண்ணை முடிச்சுன்னா உலகமே இருண்டு போச்சு. இருக்கா பிரயோகம் இருக்கா? கேரளாவில் இருக்கா? மலையாளத்தில் இருக்கா?
பூனை கண்ணை முடிச்சா பூனை நினச்சிக்குமா. நான் இங்கே ரோட்டில் ஓட்டும் போது ஸ்திரீகள் வண்டி ஓட்டுறதெல்லாம் நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸ்திரீகள் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வரதை வந்து பார்க்கவே மாட்டாங்க. ஏன்பா நீ பார்க்கலனாலும் வண்டி வரும்பா, பார்க்கலன்னா வண்டி வராமையா போயிட போகுது, திரும்பிப்பாங்க, திரும்பிக்கிட்டு கிராஸ் பண்ணுவாங்க. திரும்பிக்கிட்டு கிராஸ் பண்ணாலும் வண்டி வரதான் செய்யும். நான் திரும்பிக்கிட்டேன் அப்படின்னா வண்டி வராதான் என்ன? ஸ்திரீகளோட ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். யூடியூப்பில் போய் பாருங்களேன், நிறைய வீடியோஸ் இருக்குது. நாங்கள் என்ன சொல்லுவோம், நாதபிரமத்தை சொல்லுவோம், ஒரு ஸ்திரீ வண்டி ஓட்டு போகிறாங்க, கொஞ்சம் ஸ்லோவாகவே போய்க்கோ, அவங்க போட்டோம். ஏன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. அதே மாதிரி ஸ்திரீகள் யாராவது கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா முன்னாடியே நிப்பாட்டிடு, வண்டியை நிப்பாட்டிடணும். ஏன் அப்படின்னா அவங்க நம்மளை பார்க்கவே மாட்டாங்க. அவங்களோட எண்ணத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம பார்க்கலன்னா அது இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறது. பூனை வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்குமா என்னன்னா, கண்ணை மூடிக்கிட்டோம் அப்படின்னா உலகமே இருண்டு போச்சு, உலகமே இல்லாமல் அப்படின்னு. நீ கண்ணை மூடிக்கிட்ட, நீ கண்ணை மூடினா உலகம்லாம் அப்படியே தான் இருக்கும். யாராவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதாந்தம் எப்போ தெரியுங்களா பேசணும், உலகம் இல்லை, உலகம் ப்ரெசண்ட்டில் இருக்குன்னு வேதாந்தம் பேசுகிறோன்னா எங்கே பேசணும்னா 95% மேலே சித்தத்தில் போனாதான் வேதாந்தத்தை பேசணும். 95% கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னா பியூர் வேதாந்தம் பேசவே கூடாது. இது மித்யா, இது பொய், மண்ணாங்கட்டி புண்ணாக்குன்னு பேசுனீங்க. வேதாந்தம் எங்கே உள்ள நம்ம விசாரம் பண்ணுறோமோ அந்த இடத்துல மட்டும் பேசணும், வெளியில் போய் பேசவே கூடாது. எப்போ சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா 95% ஆச்சோ அப்போ தான் வெறும் ப்ரெசண்ட் மட்டும் இருக்குது, அது திருஷ்ய மாத்திரமாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சூத்திரம் சொல்லுது, நச்ச ஏக்க சித்த தந்திரம் வஸ்து. வெளியில் இருக்கிற வஸ்து ஒரு சித்தத்துக்கு அதீனமானது அல்ல. தந்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதீனம்னு அர்த்தம். வஸ்து வெளியில் இருக்கிற வஸ்து ஒரு சித்தத்தினால மட்டும் பார்க்கப்படுவதல்ல, ஒரு சித்தத்தினாலுக்கு மட்டும் அதுக்கு அதீனமானது, உட்பட்டது அல்ல. நாங்கள் கண்ணை மூடிக்கிட்டாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிறவங்களுக்கு வஸ்து இருக்கதா செய்யும். 4 பேர் இருக்கோம், 4 பேர்த்துல ஒருத்தர் கண்ணை மூடிக்கிட்டார். கண்ணை மூடிக்கிட்டா வந்து அந்த வஸ்து காணா போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காணாலாம் போகாது. மற்ற 3 பேர்த்துக்கும் அந்த வஸ்து என்ன இருக்கும், இருக்கதான் செய்யும். அப்போ ஒரு சித்தம் வந்து பார்க்கலாம், பார்க்காம இருக்கலாம், அது எப்படி வேணா இருந்துக்கலாம். ஆனாலும் வந்து வஸ்து வந்து பார்த்தீங்கன்னா அது சுதந்திரமானது, அது மாயா கல்பிதம். அந்த வஸ்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கதான் செய்யும். அது ஒரு சித்தத்தினால மட்டும் கண்ட்ரோல் பண்ணப்படக்கூடியது அல்ல. அது மட்டும் இல்லை, தது அப்பிரமாணகம். அது மட்டும் இல்லை, அது மாதிரி நீங்கள் ஒரு சித்தத்தினால கண்ட்ரோல் பண்ணப்படுதுன்னு யாராவது சொல்கிறானா அது வந்து பார்த்தீங்கன்னா பிரமாணம் இல்லை. ஒரு சித்தத்தினால கல்பித்தம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரமாணம் இல்லை. ததா கிம் சியாத், அதனால என்ன ஆகும்? ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்கிறோம், என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டாரு, திரும்ப கண்ணை திறந்தோன்னு அந்த வஸ்து தெரியுதா? கண்ணை மூடிக்கிட்டாரு, வஸ்து காணா போச்சு, சரி ஓகே. கண்ணை திறந்தோன்னு அந்த வஸ்து இருக்குல்ல, ஆமாம் இருக்கு. அப்போ கண்ணை மூடும் போது அந்த வஸ்து எங்கே போச்சு? கண்ணை மூடினோன்னு அந்த வஸ்து எங்கே போச்சு? இப்போ நீங்கள் கண்ணை திறந்தோன்னு அந்த வஸ்து தெரிய ஆரம்பிக்குது இல்லை? அப்போ கண்ணை மூடினா வஸ்து மறைஞ்சு போகுது, கண்ணை திறந்தா அந்த வஸ்து தெரியுது. அப்படின்னா ஏன் நான் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி போகிறேன், வஸ்து இல்லாமல் போச்சு. வேக்கப் ஆகும்போது அந்த வஸ்து வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போகிற வஸ்து இல்லாமல் போச்சு, கோமா ஸ்டேஜ்லேருந்து வெளியில் வர வஸ்து இருக்குது. அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அந்த வஸ்து வந்து நடுவில் நீங்கள் கண்ணை மூடினதுக்கு பிறகு தூங்கி போன பிறகு அந்த வஸ்து எங்கே போச்சுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அந்த வஸ்து என்ன ஆச்சு? இப்போ தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோம், தூக்கத்தில் வந்து எதுவுமே உலகமே தெரியல, நமக்கு டீப் ஸ்லீப்பில் உலகமே தெரியல. இப்போ நான் கேட்குறேன், டீப் ஸ்லீப்பில் உங்கள் சித்தத்துக்கு உலகம் தெரியல, நான் கேட்குறேன் அந்த சித்தத்தில் உலகம் தெரியலன்னா அந்த உலகம் எங்கே போச்சு? உங்கள் பாடி மைண்டு, இந்த தேகம், இந்த இந்திரியங்கள், இந்த வெளியில் இருக்கிற வஸ்துக்கள் எதுவுமே தூக்கத்தில் இல்லை, எதுவுமே தூக்கத்தில் இல்லை. இப்போ வேக்கப் ஆனோன்னு எல்லாம் வந்துருச்சு. இப்போ அந்த இடைப்பட்ட காலத்தில் வஸ்து என்ன ஆச்சு? வஸ்துவோட நிலை என்ன? இதை தான் சாங்கியன் சொல்கிறான். சாங்கியன் அதை தான் சொல்கிறான். என்னன்னு கேட்டிங்கன்னா, வஸ்து வெளியில் இருக்கதான் செய்யும், உன்னோட சித்தத்துக்கு அது தெரியாமல் போச்சு. உன்னோட சித்தத்துக்கு அது விசிபிளாக இல்லை,
அதனால வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள் இல்லைன்றதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வஸ்து இல்லைன்னு சொல்லாத, வஸ்து இருக்கதான் செய்யுது. வஸ்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்கதான் செய்யும். ஏன்னா அது மாயினால் கல்பிக்கப்பட்டது, அது இருக்கதான் செய்யும். ஓன் சித்தம் லயமாயி போச்சு. உன்னோட சித்தம் லயமானதுனால வெளியில வஸ்து இல்லைன்னு சொல்ல முடியாது. வஸ்து இருக்கதான் செய்யும். அந்த அப்ப நீ வந்து பாத்தீங்கன்னா என்னோட மனசுனா கற்பனை பண்ணப்பட்டதுன்னு வெளியில இருக்கிற வஸ்துவை சொல்ல முடியாது. அப்ப மனசால கல்பிக்கப்பட்டது வஸ்து அல்ல. அதனால்தான் நாங்க என்ன பண்றோம், வேதாந்திகள் ரெண்டா இது பண்றோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர மனசா ஆயிடுச்சோ அப்பதான் வெளியில இருக்கிறத நீங்க சமாதிக்கு போனா மட்டும்தான் வெளியில இருக்கிறது இல்லாம போக முடிய, இண்டிவிஜுவல் சித்தத்துல நின்றுகிட்டு என்ன பண்றீங்க, நீங்க சமாதி ஆனீங்கனாலும் உலகம் இருக்கதான் செய்யும். அதனால்தான் நம்ம வேதாந்தத்துல மாண்டூக்கிய உபநிஷத்துலாம் படிச்சு கொடுக்கும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, விராட்டோட உங்களோட ஒன்னாக்கிக்கிங்க, ஹிரண்ய கர்ப்பரோட உங்க மனசை ஒன்னாக்கிக்கிங்க, சமஷ்டியோட வெஷ்டிய ஒன்னாக்குனாதான் என்ன ஆகும், நீங்க லயமாகும் போது சமஷ்டியும் லயமாகும். நீங்க இண்டிவிஜுவல்ல இருந்துகிட்டு ஒரு யோகி வந்து பாத்தீங்கன்னா ரமணாசிரமத்தில் உட்கார்ந்து ஒருத்தர் யோகம் பண்றார், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசு இல்லாம போகுது. அப்ப அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மனசு இல்லாம போகும். அவர் திரும்ப வேக்கப் ஆகும்போது இந்த வஸ்து என்ன இருக்கும், இருக்கதான் செய்யும், லயமாகாது உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், இண்டிவிஜுவலுக்கு அதீனமானது வெளியில இருக்கிற வஸ்துக்கள் இல்லை. ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் சித்தத்துக்கு அதீனமாக வெளியில இருக்கிற வஸ்துக்கள் இருக்காது. அது ஈஸ்வர சிருஷ்டி, அது மாயினால இருக்கிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நடுவுலையும் நீ உனக்கு தெரியாம போன காலத்திலையும் கூட அந்த வஸ்து வெளியில இருக்கத்தான் செய்கின்றது அப்படின்னு சித்தாந்தம் சொல்லுது. ஒரு சித்தத்தினால் கல்பிக்கப்பட்டது வஸ்து இல்லவே இல்லை. அது அந்த மாதிரி சொன்ன அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு பிரமாணமும் இல்லை. அதனால என்ன கேள்வி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தம் நிரோதமான நிலையில் அந்த வஸ்து என்ன ஆச்சு அப்படின்னு நீ பதில் சொல்லி ஆகணும். வஸ்து எங்கேயாவது போயிடுச்சா? அதெல்லாம் போகல, வஸ்து இருக்கதான் செய்யும். ஓன் சித்தம் நிரோதமாச்சு, ஓன் சித்தம் தூங்கி போச்சு, ஓன் சித்தம் கோமா ஸ்டேஜுக்கு போச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா வெளியில வஸ்து அது பாட்டுக்கு இருக்கதான் செய்யும் அப்படின்னு சித்தாந்தம். இதை கண்டினியூ பண்ணுவோம் நாளைக்கு. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். நாராயண 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 நாராயண. எவ்வளோ புரியுதோ அவ்வளோ புரியட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் மெதுவாக என்ன பண்ணணும்னு நம்மளுடைய டே டு லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்க்குறதுல தான் இது இருக்கு. கண்ணை மூடுங்க. உலகம் இருக்கா? கண்ணை திறந்துங்க. உலகம் இருக்கா? இப்போ இருக்குல்ல, தெரியுது இல்லை? இப்போ நான் கண்ணை மூடின சமயத்தில் உலகம் எங்கே போச்சு? இல்லாமல் போச்சுன்னு சொல்லாமா? ஆனால் இவன் பௌத்த மதத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, பௌத்த மதத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான், உலகம் இல்லைன்றான். உலகம் இல்லை, என்னப்பா இது உலகம், கண்ணை மூடினா உலகம் இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுமா? இப்போ வந்து உலகம் வெளியில இருக்கதான் செய்யுது. வேதாந்திகளும் நம்ம இது பண்ணுறோம், வெளியில உலகம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா ஈஸ்வர சிருஷ்டி. ஈஸ்வர சிருஷ்டியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெகேட் பண்ணவே முடியாது உங்களுக்கு. அதை நல்லா புரிஞ்சுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூனை கண்ணை மூடிச்சுன்னா உலகமே இருண்டு போய் அதெல்லாம் இல்லை, உலகம் இருக்க தான் செய்யும். பூனை தான் கண்ணை மூடிக்கிச்சு. அப்போ இண்டிவிஜுவல் பூனைக்கு தான் உலகம் இல்லாமல் போச்சு ஒழிய வெளியில் இருக்கிற உலகம் இருக்க தான் செய்யும். அதனால தான் வேதாந்திகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் இருக்கா அப்படின்னா உலகம் இருக்குது, தோற்ற மாத்திரமாக இருக்குது. உலகம் தோற்ற மாத்திரமாக இருக்குது. அத்வைதிகள் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆபாசவாதம் சொல்கிறோம். என்ன அப்படின்னா உலகம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லை, அது மாயையினால தெரியுது. வாஸ்தவத்தில் உலகமே இப்போ வந்து ஒரு ஞானிக்கு உலகம் தெரியுமா தெரியாதா? அத்வைத அனுபூதி அடைஞ்சவனுக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சத்தியமாக பார்க்குறோம். ஆனால் ஞானிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் தோற்ற மாத்திரமாக தெரியும். காணல் ஜல மாதிரி இருக்கும், உதாசீன பாவத்தில் இருக்கும். அப்போ ஒரு ஞானி அத்வைத அனுபூதி அடைஞ்சோன்னு டும் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உலகமே தெரியாது அப்படின்னு அப்படிலாம் தப்பாக எடுத்துடக்கூடாது. ஈஸ்வர சிருஷ்டி எந்த ப்ராப்ளமும் இல்லை, அது பாட்டுக்கு இருக்கும். உங்களுடைய ஒப்பீனியன் எல்லாம் என்ன ஆகிடும், சத்தியத்துவம் கொடுத்துருந்த ஒப்பீனியன் இல்லாமல் போயிடும். உலகம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாதிப்பும் இவனுக்கு உண்டு பண்ணவே பண்ண. ரமணர் இருந்தார், ரமணருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, தோற்றம் மாத்திரமா இருந்துச்சு, தெரிஞ்சுது, அவ்வளோ ஆபாசம் அப்படின்னு பேர். கண்ணை மூடினா அதான் ரமண பகவான் சொல்லுவார், கண்ணை மூடினா நிர்விகல்ப சமாதி, கண்ணை திறந்தா
சவிகல்ப சமாதி. என்ன ஒரு நிலை பாருங்க. கண்ணை திறந்தா நாமரூபம் தெரியுது, கண்ணை மூடினா நாமரூபம் இல்லை. இதான் ஞானியோட நிலை. அதனால உலகமே தெரியாம போயிடும் ஞானிக்கு அப்படின்லாம் இல்லை. நாராயண். ஹரி ஓம் ஹரி ஓம்.